கரெக்டாக டைமுக்கு எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க. நமக்கும் இன்னைக்கு வந்து கலைஞனுடைய பேச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எவ்வளோ ஆழமாகவும் எல்லாரையும் கவரக்கூடிய. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவர் இருக்க தலைப்பு வந்து அவருடைய பார்வையில் பிரபஞ்சனின் படைப்புகள். ஒரு 2 நிகழ்வுக்கு முன்னாடி ரம்யா அவர்கள் வந்து பிரபஞ்சனுடைய ஒரு கதையை எடுத்திருந்தாங்க. அப்பாவின் வேஷ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்திருந்தாங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப நெகிழ்வு பூர்வமாக அவங்களுடைய நினைவுகளை தூண்டுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு தாமதமின்றி கலைஞன் அவர்களுடைய பார்வையில் பிரபஞ்சன் படைப்புகளை பார்க்க போயிடலாம். அது முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கக்கூடிய புது புத்தகங்களையும் நம்ம அறிமுகப்படுத்திடலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது நாம் இன்னைக்கு 2 விஷயங்களை பண்ணுறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில். ஒன்று வந்து நாம் இந்த புத்தகங்களை வாங்கியிருக்கோம். இந்த புத்தகங்கள் உங்களோட பேராதரவோட தான் இதை வாங்கியிருக்கோம். இந்த புத்தகங்கள் நமக்கு வந்து சிலர் நமக்கு இங்கேயே சப்ளை பண்ணுறாங்க. நியூயார்க்லேருந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை நான் இதை நியூயார்க்லேருந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னா குறைஞ்சது ஒரு $1500 ஆயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து புத்தக கண்காட்சியில் வாங்கும்போது இன்னும் விலை கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு சிலர் உதவுறாங்க, அதை வாங்க முடியுது, அதை பேக் பண்ணி நமக்கு இங்கே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இதை எடுத்துன்னு வந்துடுறோம். ஆனால் இது வந்து பெரிய சிரமம் தான். அதனால் ஒரு சின்ன வேண்டுகோளோட நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன். புத்தகங்களை நீங்கள் எடுக்கும்போது உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது, ஒரு புத்தகம் எடுங்க, அதை படிச்சுட்டு அடுத்த வாரம் வரைக்கும் கூட காத்திருக்க வேணாம். நீங்கள் முடிச்சிட்டிங்க, எனக்கு வேற புக்கு வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் குரூப்பில் எனக்கோ கார்த்திக்கோ யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லை குரூப்பில் போடுங்க. உங்ககிட்ட வந்து புக்கை வாங்கின்னு நாங்கள் நீங்கள் கேட்குற புக்கை உங்களுக்கு கொடுத்துட்டே போயிடுறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படியாவது புக் எடுத்து வந்து உங்களுக்கு சேர்த்துட்றோம். அதே மாதிரி எடுத்துன்னு போகிற புத்தகங்களை உங்கள் குழந்தைங்கள மாதிரி கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. அது ஏன்னா வந்து ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் எடுத்துன்னு வரோம். அது போக புத்தகங்கள் மேலான காதல் வந்து அந்த எச்ச தொட்டு சிலர்லாம் பேச்சை கூட திருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதனால் நீங்கள் புக்கை எடுத்துன்னு போனீங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறோம். நீங்கள் வந்து எடுத்துன்னு போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பயன்படுத்திட்டு கொடுங்க. இந்த தடவை நம்ம வாங்கியிருக்க புத்தகங்கள் வந்து ரொம்ப குறிப்பாக ஹேண்ட் பிக்டு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வாசகர் வட்டத்தில் பல்வேறு தரப்ப மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து சிலர் வந்து இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு புக்கு கொடுக்கணுன்றாங்க. சிலருக்கு இலக்கிய ஆர்வம் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த புத்தகங்கள் எல்லாமே கலந்துருக்கு. இந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 புத்தகங்கள் வந்து சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகங்கள். அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 10 வருஷத்துல நம்ம எழுத்தாளர்கள் 15 வருஷத்துல யாராவது சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தாங்கன்னா அங்கே அந்த சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகங்கள் இருக்கு. அது போக கண்டிப்பாக நம்ம படிக்கணும்னு நினைக்கிற உலக இலக்கியங்கள், அதாவது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஆனால் அது வந்து ஆல் டைம் ஹிட்டாக இருக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள், உதாரணத்துக்கு கேரள எழுத்தாளர் KR மீராது இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் வந்து நமக்கு யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஆனால் அதெல்லாம் வந்து அற்புதமான புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் வாங்கியிருக்கோம். அது போக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எங்கே இருப்பாங்க, அந்த ஒருத்தர் வந்து இலங்கையை சேர்ந்த எழுத்தாளர், அவரோட புத்தகங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த லெவலில் முதல் முறையாக வாசிக்க போகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு படிக்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கான புத்தகம் வாங்கியிருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கு புத்தகத்தை எப்படி நான் தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில குழந்தைகள் வந்து ஆல்ரெடி படிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி நமக்கு இலக்கியத்துக்கு சாகித்ய அகாடமி இருக்கோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சாகித்ய அகாடமி இருக்கு. அந்த அவார்டு வாங்கின புத்தகங்கள் ஒரு 4 புத்தகங்கள் வாங்கியிருக்கோம். நம்மள்ட்ட இது வரைக்கும் 3 புத்தகங்கள் தான் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அந்த 3 புத்தகம் வாங்கியிருக்கோம். அது போக சின்ன வயசுல நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தூண்டுகோலா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ராணி காமிக்ஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புத்தகங்கள் மீதான ஆர்வத்தை உண்டாக்குச்சு. ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், அந்த புத்தகங்களை ஏன்னா கார்ட்டூன் மாதிரி இருக்கும், அந்த புத்தகங்களும் பார்த்து வாங்கியிருக்கோம். இப்போதான் குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற சில கதைகள் இருக்கு. 6லேருந்து 8 வரைக்கும் இருக்க நிலை குழந்தைங்களுக்கான இந்த தெனாலிராமன் கதைகள், பீர்பால் கதைகள், இந்த மாதிரி கதைகளும் வாங்கி வந்திருக்கோம். இதெல்லாமே படிப்பை வந்து அவங்களுக்கு ஆர்வத்தை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதுக்கு எல்லாமே உங்களோட ஆதரவு தான்.
அதனால ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை வந்து நிகழ்ச்சியோட முடிவில் நம்மளோட யூடிஎஸ்சிக்கு நீங்களாம் சேர்ந்து டொனேட் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்த பண்ணிடுவோம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சனோட இவ்வளோ புத்தகங்கள் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த புத்தகங்கள் வந்து இதே நூலகத்தில் இந்த நூலகமா அம்மா வந்தால் அப்போ எனக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா. நம்ம அந்த மாதிரி வாசகர் வட்டம் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு டைம்ல ஒரு 10-12 நிகழ்வுக்கு அப்புறம் வேகமா அம்மா வந்தால் டி ஜானகிராமனோட அம்மா வந்தால் எடுத்தேன். அதை எடுக்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஆசை, ஒரு நல்ல இலக்கியத்தை எடுத்து போய் சேர்க்கிறோம் அப்படின்னு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் உணர்ந்தேன், நம்ம இலக்கிய வட்டம் வந்து வாசகர் வட்டம் வந்து இன்னும் அதுக்கு தயாராகலை அப்படின்னு. ஏன்னா சிலர் அந்த கதையை பர்சனலாக எடுத்துக்கணும், என்ன இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம். அப்போ இந்த இலக்கிய வட்டம் இது இல்லை, இங்க இருந்து நம்ம மேலே எடுத்துன்னு வரணும். சின்னதா எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்தது, என்னடா இது இதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, திரும்பவும் நம்ம சிறுகதையில இருந்து ஆரம்பிச்சு நிற்குமே அப்படின்னு. எனக்கு தெரியல எதை மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து நம்மளோட தரத்தை மேலே எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம மறந்துடுறோம் பெரும்பாலான நேரங்கள்ல. அப்ப திடீர்னு இந்த புத்தகங்கள் வந்து ஒரு புத்தகத்திலயும் குறைஞ்சது ஒரு 10 கதைகள் இருக்கு. நீங்க வந்து இப்பதான் படிக்கிறீங்க, இல்லை நான் பல வருஷமா படிச்சுன்னு இருக்கேன், எனக்கு இலக்கியத்துல அளவுக்கு அதிகமான ஆர்வம் உண்டு, நிறைய தெரியும், எப்படிப்பட்ட மக்களும் படிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்புகள். இந்த புத்தகங்கள் வந்து நீங்க ஒருத்தரையே ஏமாத்தாது. அப்போ இந்த புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இந்த புத்தகங்களை ஏன் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு. இந்த புத்தகங்கள் எப்படிப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம எப்பயுமே சொல்றதா, எழுத்தாளர்களுக்கு வேறுபட்ட கோணங்கள் இருக்கும். இதுல ஒரு எழுத்தாளர் இருக்காரு, ஜி நாகராஜன். அவரோட நாளை மற்றொரு நாளைன்னு ஒரு புக்கு, அவரோட புக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த எழுத்தாளர் தன்னை என்ன சொல்லுவார்னா, அவரோட பார்வையில மனிதர்களை மனிதன் மிக மகத்தான சல்லி பையன் அப்படின்னுவார். அதாவது மனிதர்கள் மிக மகத்தானவர்கள், ஆனா சலித்தனமான செயல்கள் செய்வார்கள். இதுதான் அவரோட பார்வை. அப்ப நமக்கு ஜென்ரலா நம்ம அப்படித்தானே இருப்போம், எல்லாருமே சந்தேகப்படுற காலம் தானே. இதுக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து உங்க எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப எங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னா, அவர் வந்து உட்கார்றதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கும், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க மாட்டோம். வந்தா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எடுத்து போய் தண்ணி கொடுப்பாங்க. வீட்டுல பெரியவங்க யாரு எது, ஒருவேளை அவருக்கு அந்த வேலை சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கும். இது வந்து எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம்தான். இன்னைக்கு காலம் மாறும்போது நம்ம வீட்டு வாசல்ல 2 தடவை ஒருத்தர் நடந்து போயிட்டு வந்தாலே நம்ம சந்தேகப்படுறோம். ஏன்னா சூழ்நிலை மாறிடுச்சு. நம்மளோட வாழ்க்கை முறை, அந்நிய மக்கள், நம்மளோட பயணங்கள், நாம சந்திக்கிற அனுபவங்கள், இது எல்லாமே நம்மளை சேர்த்து நம்மளோட குணத்தை மாத்திடுது. அப்ப மாத்தினதும் என்ன ஆகுதுன்னா, ஒரு கேள்வி வருது. நான் ஒருத்தர்கிட்ட பயங்கரமா அன்பு செலுத்துறேன், அந்த அன்பு செலுத்துறவரு எனக்கு திரும்ப அன்பு செலுத்தணும், அவர் எனக்கு அன்பு செலுத்தலையே, அவர் எனக்கு இந்த கஷ்டத்தால கொடுத்தாரு அப்படின்னதும் நான் என்ன பண்ணுவேன், என்னோட நண்பர்கிட்ட போய் பேசுவேன். நான் அவனுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன், ஆனா இவன் இப்படி பண்ணிட்டான், நீ எதுக்கு அதெல்லாம் பண்ற, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துன்னு போ அப்படின்றது ஒரு சாதாரணமான அறிவுரை நமக்கு கிடைக்கிற. இப்ப உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ பாட்டு உன் வேலையை பார்த்துன்னு போ, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா உனக்கு என்ன, உனக்கே 108 கஷ்டம் இருக்கு அப்படின்ற அறிவுரைகள் தான் நமக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு சராசரியா எல்லார் மேலேயும் ஒரு நம்பிக்கை குறையுது. இந்த நம்பிக்கை குறையும் போது பிரபஞ்சன் வந்து அவர் எழுதின எல்லா புத்தகங்களையும், இதுல இத்தனை புத்தகங்கள்ல குறைஞ்சது ஒரு 10 சிறுகதை அப்படின்னா கூட 2, 4, 6, 8, 10, 11 புத்தகங்கள், குறைஞ்சது 110 சிறுகதைகள் இருக்கு. இந்த 110 சிறுகதையுமே வித்தியாசமான கோணங்கள்ல இருக்கும். ஒரு கதை இன்னொரு கதை ஒரே மாதிரி இருக்காது. ஆனா கரு என்னவா இருக்கும் அப்படின்னா, மனிதர்கள் மகத்தானவர்கள். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க கிட்ட அந்த மகத்துவம் வெளிப்படும். அதைத்தான் அவர் வந்து நமக்கு சொல்லினே இருக்காரு. அப்ப இந்த காலத்துக்கு நமக்கு இப்படி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும்போது, ஒரு எழுத்தாளர் முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டி கொடுக்குறாரு. நல்ல விஷயங்களை மட்டும் தான் சொல்றாரு. எவ்வளோ கெட்டது இருக்கும், கடைசியா ஒரு நல்லது. இது பார்,
அந்த பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த கெட்டது எல்லாமே சின்னதா தெரியும், இந்த நல்லதுதான் பெருசா தெரியும். அப்ப இந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கும்போது இவரோட புத்தகங்களை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு தோணுச்சு. அதனால நான் வாங்கினேன். நான் வாங்கும்போது நம்ம ஏன் ஒரு கதையா சொல்லணும்? இந்த புத்தகங்களை பிரபஞ்சன் எந்த பார்வையில் எழுதுவாருன்னு சொல்லுவோம். இந்த புத்தகங்கள் நிறைய பேர் நீங்க படிச்சுட்டு இந்த கதையை எடுக்கலாம். எனக்கு சில கதைகளை நீங்க எடுக்கணும்னே ஆசை இருக்கு. நிகழ்ச்சியோட இறுதியில சொல்றேன், இந்த கதையெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க அப்படின்னு. அதனால நான் குறிப்பிட்ட கதைகளை எடுக்கல. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு, பிரபஞ்சன் தன்னுடைய எழுத்துக்களை என்ன சொல்றாரு, நமக்கு என்ன விஷயங்களை கடத்துறாரு அப்படின்ற விஷயத்த என்னோட பார்வையில பிரபஞ்சனோட படைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஓவராலா, இதுக்கு நான் உதாரணமா ஒரு 6-7 கதை சொல்லலாம். ஒரு 6-7 கதைகள் சொல்லலாம். ஆனா நேரம் கருதி என்னால சொல்ல முடியல. எனக்கு உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல ஒரு 6 கதையை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா 6 கதைக்கு மேல நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அதுவும் டைம் இருக்காது, 4ஆ மாத்திடலாம். கடைசியா இந்த 3 கதைகளுக்கு கீழே நம்ம குறைக்கவே கூடாது, சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரபஞ்சனை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், அவரை பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்க, பிரபஞ்சனை ஏன் நம்ம படிக்கணும், ஏன் கொண்டாடணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு கதைக்கு போகலாம். பிரபஞ்சன் ஒரு சாதாரணமான எழுத்தாளர். அவர் ஒரு வெகுஜன எழுத்தாளர்னு சொல்லக்கூடாது, வெற்றி பெற்ற வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னா. வெற்றி பெற்ற வெகுஜன எழுத்தாளர் யாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த கரெக்டா மார்க்கெட் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா வர்றவங்க, அவங்க தான் வெற்றி பெற்ற வெகுஜன எழுத்தாளர்கள். எப்படின்னா, அவங்க எழுதுற பொருளை பணமா மாத்திருவாங்க. இதுதான் இது வரைக்கும் சமூகத்தின் பார்வையில் வெற்றி பெற்ற எழுத்தாளரா வெற்றி பெறாத எழுத்தாளரா அப்படின்ற ஒரு பார்வை. அவரோட புத்தகங்கள் நிறைய விற்கணும், அவர் நிறைய பணக்காரரா இருக்கணும், அவர் அமெரிக்கா லண்டன் அவர் அடிக்கடி கூப்பிடணும், இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் ஒரு வெற்றி பெற்ற எழுத்தாளர். அப்படி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் வெற்றி பெற்ற எழுத்தாளர் கிடையாது. அவர் யார் அப்படின்னா, சினிமாவே எடுத்துக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்டா இருக்க டைரக்டர்ஸ் யாரா எடுத்துப்போம். அவர் யாரு, லியோலா எடுத்தாரு, லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜோட டைரக்டர் சம்பளம் இப்போ ஒரு சன் டிவி 50 கோடி ரூபாய்க்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அவர் தான் சக்சஸ்ஃபுல் டைரக்டர். இப்போ அடுத்த ஒரு பக்கம் போவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ராம்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு 4 படம் எடுத்திருப்பார். கட்டுரை தமிழ் எடுத்திருப்பாரு. இப்ப கடைசியா பறந்து போன ஒரு படம் எடுத்தார் ராம். வெற்றிமாறன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் அளவு சம்பளமே வாங்க மாட்டாங்க. இப்ப சமூகத்தின் பார்வையில் யார் வெற்றி பெற்ற டைரக்டர்ஸ் அப்படின்னா, KS ரவிக்குமார் நிறைய படங்கள் எடுத்து நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காரு. KS ரவிக்குமார், லோகேஷ் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற டைரக்டர்ஸ் சமூகத்தின் பார்வையில். ஆனா சமூகத்தை தாண்டி கலையை ரசிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் குப்பை. யாரெல்லாம் உண்மையான டைரக்டர்ஸ் அப்படின்னா இவங்கள மாதிரி தான், ராம், வெற்றிமாறன், இந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் தான் அவங்க கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி பிரபஞ்சனும் ஒரு எழுத்தாளர். அவரோட படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமா பெரிய விருதுகள்லாம் அவர் எதுவும் வாங்கல. தமிழ்நாடு அளவுல வாங்கியிருப்பார், இந்தியாவில். ஆனா இந்த சாகித்ய அகாடமி அப்படிலாம் எதுவும் விருது வாங்கல. அப்ப இவர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு எழுத்தாளன், எழுத்த என்னோட தொழிலா எடுத்துக்கணும், என்னோட வயிற்று பசிக்கான தொழிலா எடுத்துக்கணும். அப்ப எனக்கு இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கதையை நான் எடுக்கும்போது அந்த கதை தானாவே பொருத்திக்கும். அப்படியே ஃப்ளோ ஓடிக்கினே இருக்கும் பேசின்னு இருக்கும்போது. அந்த மாதிரி அந்த ஃப்ளோ தானாவே பொருத்திக்கும். கதாபாத்திரங்கள்லாம் அது வேலையை கரெக்டா செய்யும். என் பேனாவும் என் கையும் வழுக்கிக்கு ஓடும். அற்புதமான ஒரு சிலிப்பு என் உடம்புல உண்டாகும். இப்படி உண்டாகிறது தான் எழுத்தாளர்களுக்கு ஜீவிதம். இதுதான் சரியான எழுத்த ஜீவிதமா எடுத்தவங்களுக்கு இதான் சொர்க்கம் அப்படின்றாரு. ஆனா நான் என்ன பண்ணேன், எழுத்த என்னோட வயிற்று பசிக்காக எடுத்துக்கினேன். சில நேரங்கள்ல சில வெகுஜன பத்திரிகைகளுக்கு இந்த டேட்ல நான் கதையை கொடுத்தாகணும் அப்படின்னும் போது, அது நான் வற்புறுத்தி கதைக்கு எனக்குமான சண்டை ஆயிடும், கதை வராது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், நான் கட்டி இழுப்பேன். அது ஒரு அவமானகரமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மொமெண்ட்ல. அந்த மாதிரி சூழ்நிலையும் எனக்கு அமைஞ்சிருக்கு.
ஆனா பெரும்பாலான கதைகள் என் கையும் என் பேனாவும் வழுக்கின்னு போன கதைகளாக தான் இருந்திருக்கு. நான் மோசமான கதைகளும் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ஓப்பனா ஒத்துக்கிறார். இது பிரபஞ்சன் வந்து எனக்கு பிரமிப்படைய வைத்திய விஷயம். அடுத்து பிரபஞ்சன் எப்பவுமே மனிதனோட உயர்வுகளை கொண்டாடுவார். உயர்வுகளை தான் சொல்லும். ஒரு கதை என்ன சொல்லியிருக்கோம் எண்டில் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தோட உயர்வை சொல்லும். பெரும்பாலும் நமக்கு எப்பவுமே ஒருத்தரை புகழ்ந்து பேசினே இருந்தா பார்க்க ரசிக்காது. கீழ்மையை சொன்னாதான் பிடிக்கும். இது கீழ்மையோட ஈர்ப்பு அதிகம். ஒரு பண்ணையாரோ இல்ல ஜமீன்தாரோ இருப்பார், அந்த ஊர்ல இருக்க மக்களை கொடுமைப்படுத்துவார். கண்ணில் தண்ணீரை வர வச்சுன்னு பார்க்கறதுக்கு பிடிக்கும். அதே அந்த ஜமீன்தார் அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி ஒரு படம் வந்ததுன்னா அந்த படம் ரசிக்க மாட்டோம். ஏன்னா அதுல ஈர்ப்பு கம்மி. அப்போ ஏதோ ஒரு கீழ்மையான விஷயத்த காமிச்சு அந்த கீழ்மையை காரணமாக்கி மேன்மையை காமிக்கிறது ஒரு கலை. அந்த கலையை பிரபஞ்சன் ரொம்ப சிறப்பா செஞ்சிருப்பார். அப்போ 2 எழுத்தாளர்கள் வந்து பெரிய எழுத்தாளர்கள் பிரபஞ்சனை பத்தி சொல்ற விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு கதைக்கு போறேன். சுந்தர ராமசாமி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, பிரபஞ்சனோட எல்லா கதையிலையும் அந்த கதாபாத்திரங்கள் ஆரோக்கியமான மன வலிமை கொண்டவர்கள். ஆரோக்கியமான மன வலிமை கொண்டவர்கள். அவர்கள் புஷ்டியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். அதாவது ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறாங்க. ஆனா வாழ்க்கை முரணானது இல்லையா? வாழ்க்கை உங்களை அப்படி வாழ விடாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை வேற வேற சூழ்நிலை இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட ஆசை வேற மாதிரி இருக்கு. இந்த 2த்துக்கும் முரண்ல ஒருத்தனோட பர்சனாலிட்டி அடிபட்டு போக வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப இயற்கை. நாம வந்து இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டாப் பர்சன்டேஜ்ல தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஆனா நமக்கே சில நேரங்களில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நமக்கு இல்லாத குணங்கள், நம்ம மனைவியை திட்டுவோம், இல்ல மனைவி கணவரை திட்டுவாங்க, இல்ல குழந்தைங்களை திட்டுவாங்க. என்னன்னு கேட்டா அப்பா டென்ஷனா இருக்காரு, அம்மா டென்ஷனா இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை மாத்துது இல்லையா? ஆனா இந்த கதாபாத்திரங்கள் அந்த வாழ்க்கை முறைனை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அவங்களோட குணத்தை விட்டு வளக மாட்டுறாங்க. அந்த நம்ம கத்திடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கத்த மாட்டுறாங்க. டிராஃபிக் ஹெவியா இருக்கும்போது குறுக்கில் வந்தவொடனே நம்ம திட்டிட்டு போறோம்ல, நாயை வழி விடுறா அப்படின்னு அந்த மாதிரி திட்ட மாட்டுறாங்க. ஸோ வாழ்க்கை முறைனா அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. அந்த மன வலிமையோடய இருக்கிறாங்க அப்படின்றாரு. அடுத்து பெருமாள் முருகன் வந்து ரொம்ப கிரிட்டிக் ஆனா மனிதர். அவரோட கிரிட்டிசிசம் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஹார்டா இருக்கும். பிரபஞ்சனோட புத்தகத்துல பிரபஞ்சனையே அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபஞ்சனோட கதைகளை நான் படிக்க மாட்டேன். ஏன் படிக்க மாட்டேன்னா, இவர் வந்து சாதாரண பத்திரிகையில எழுதின்னு இருக்காரு, எனக்கு அந்த மாதிரி இலக்கியவாதிகளை பிடிக்காது, அதனால இவர் கதையை நான் படிக்கிறதே இல்லை. ஆனா என்னோட வாழ்க்கையில எனக்கு சிக்கல் வந்து நான் எழுத்தாளர்ன்றதை மறைச்சிட்டு ஒரு பத்திரிகையில ப்ரூஃப் ரீடரா போய் வேலைக்கு சேர்ந்தேன். அன்னைக்கு அங்க பேமெண்ட் வாங்குறதுக்கு பிரபஞ்சன் வராரு. அப்ப நான் வரும்போது அவர் என்னை பார்த்துட்டு, பெருமான் முருகன் வந்து ப்ரூஃப் ரீடரா அப்படின்னு என்னை கேட்டாரு. அப்போ பிரபஞ்சனுக்காக நானும் எனக்காக அவரும் கஷ்டப்படும் போது தான் வயிற்று பொழப்புக்காக நம்ம மாற வேண்டியது இருக்குன்றதை உணர்ந்து நான் அவரோட கதைகளை படிக்க ஆரம்பிச்சேன். அவரோட கதைகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, இதை தான் அவர் சொல்றாரு, கீழ்மை மேன்மை இதுதான் கதை. ஆனா பிரபஞ்சனோடதுல கீழ்மையை பயன்படுத்தி ஒருத்தரோட மேன்மையை சொல்றாரு. இது ரொம்ப சிக்கலான விஷயம், அதுல வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். பிரபஞ்சனோட கதைகள் அப்படி இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அப்போ பிரபஞ்சனோட கதைகள் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வலுவான காரணத்தை கொடுத்து, இப்போ பிரபஞ்சன் பெரும்பாலும் அவரோட கதைகள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு படிச்சது வரைக்கும் அவரோட கதைகளை நாங்கள் 3 விதமா கிளாசிஃபை பண்றோம். 1, நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற எவ்வளவு மோசமான மனிதர்களுக்குள்ளேயோ ஈரம் இருக்கும், அவர்களுக்குள்ளேயும் மனிதத்தன்மை இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் இருக்கும், அது வெளிப்படும். இது 1. 2வது, சூழ்நிலையால மோசமா மாறணும். ஆரம்பத்துல நீங்க பார்க்கும்போதே டே 1ல இருந்து உங்க கண்ணுக்கு கெட்டவங்கள தான் தெரிவாங்க, அப்படிப்பட்டவங்களும் ஈரம் இருக்கும். 2வது, சூழ்நிலையால கெட்டவங்களா மாறணும். நல்லவங்களா இருந்திருப்பாங்க, மேன்மையானவங்களா இருந்திருப்பாங்க, சூழ்நிலை அவங்கள வேற மாதிரி மாத்திருக்கும். சூழ்நிலையால அவங்க கெட்டவங்களா மாறி இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கெட்டவங்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட மேன்மை வெளிப்படுது. இது 2வது. 3வது கேட்டகரி யார் அப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவங்க மேன்மையான மக்களாவே தான் இருக்கிறாங்க. இந்த 3 கோணங்கள்ல என்னால இவரோட கதையை பிரிக்க முடிஞ்சது.
நான் வந்து ஒரு ஒரு 20 கதை கிட்ட படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 கதைகள்லையுமே என்னால பிரிக்க முடிஞ்சது. ஒரு வேளை நீங்க படிக்கும்போது இன்னும் வித்தியாசமான கோணங்கள் கிடைக்கலாம். இந்த 3 கோணங்கள்ல பிரிக்கும்போது, இதுக்கு ஏதாவது ஒரு கதைகள சொல்லி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. இவரோடது கதையாவே இல்ல. நம்ம தினசரி பார்ப்போம் இல்லைங்களா? ஆ நம்ம வீட்ல ஏதாவது நான் இன்னைக்கு போனேன், இவர மீட் பண்ணேன், இப்படி நடந்தது, திரும்ப நான் வந்தேன். அப்படி சொல்லுவோம்ல, இதே தான் கதையா இருக்கு. அத நம்ம பேரு அத வேணா கிளாசிஃபை பண்ணிக்கலாம் கதைன்னு. ஆனா அது நம்ம தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற மக்களாவே தான் இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரபஞ்சனோட ஒரு கதைய நான் படிச்சேன். அப்போ பிரபஞ்சன்ற எழுத்தாளர் தெரியாது. அந்த கதை படிச்சதும் பயங்கரமா ஈர்ப்பாயிடுச்சு எனக்கு. இந்த கதைய நான் வந்து ஒரு 12வது முடிச்சுட்டு இருக்கும்போது படிச்சேன். அந்த கதை எனக்கு பயங்கரமா ஈர்த்துச்சு. எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடித்த எழுத்தாளரா மாறுனார். அந்த கதைய நான் கடைசி கதையா சொல்றேன். அந்த கதை எந்த கேட்டகரியில வருதுன்னா, எந்த சூழ்நிலையும் மேன்மை இழக்காத மனிதர்கள் அவர். இந்த சமூகம் அவங்கள பெரட்டி பெரட்டி அடிக்கும். அப்போ மேன்மக்களாவே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கதை. பிரபஞ்சனோட மனுஷி அப்படின்னு ஒரு கதை. இந்த கதை வந்து பிரபஞ்சனோட கதை மாதிரியே தான் இருக்கு. அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமா தான் இருக்கு. ஏன்னா அந்த கதைய அவரோட பார்வையில தான் சொல்றாரு. எந்த கேரக்டரும் இல்ல. அப்ப நான் அப்படிதான் ஆரம்பிக்குது கதையே. அவரோட வாழ்க்கை தான். அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த மாட்டை விற்று விடுவதென முடிவானது. அப்படிதான் ஆரம்பிக்கும் கதை. அந்த மாட்டை விற்று விடுவதென முடிவாகிறது அப்படின்னு. என்னன்னா, இப்ப நான் தான் அந்த கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். என் அம்மா வந்து சொல்றாங்க, இன்னைக்கு சாயங்காலம் கோனார் வந்து எடுத்துன்னு போயிடுவாரு மாடையும் கண்ணையும். விலை சரியான விலை வந்துடுச்சு. அதனால மாட்டையும் கண்ணையும் ஓட்டி விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அப்படி சொல்லும்போது என்னோட கனவுகள் வந்து என்னோட நினைவுகள் பின்னாடி போகுது. இந்த மாடு என்னைக்கு வந்தது அப்படின்னு. இந்த இந்த மாடு ஒரு குறிப்பிட்ட நாள்ல எங்க வீட்டுக்கு வருது அப்படின்னதும் எனக்கும் கருத்து தெரிஞ்சு எங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப ஏழ்மைக்கு போய் திரும்ப படிச்சு நாங்க மேல வரும்போது நான் வந்து 9வது படிக்கும்போது எங்க வீட்டுல ஒரு பசுமாடு வாங்குறோம். அந்த பசுமாடு வர்ற நாள் நான் சென்னையில இருக்கேன். ஆனா அந்த பசுமாடு வர்ற நாள் அப்படின்றது ஒரு இன்னும் எனக்கு பசுமையான அந்த பசுமாடு வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு வீட்டுல பண்ணாங்க. அது ஒரு திருமணமாகி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு வீட்டுல பையன் வீட்லயோ ஆரத்தி எடுக்கும்போது என்ன ஒரு ஏற்பாடுலாம் இருக்குமோ அத்தனை ஏற்பாடு எங்க வீட்டுல இருந்தது அந்த பசுமாட்டுக்கு. அது ஒரு உற்சா எப்படி சொல்றது? ஒரு ஆனந்தமான சம்பவம் அது. அதே மாதிரி தான் இந்த கதையில அந்த மாடு வர்ற அன்னைக்கு வீடே கோலாகலமா ஆயிடுச்சு. மாடு வருது. கிட்டத்தட்ட 20 மைல் நடந்து வருது மாடு. ஒரு கோனார் ஓட்டின்னு வர்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, நம்ம வீட்ல மாடு இருந்ததுன்னா, அந்த மாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு தெரியும். அவர் பேர் கோனார். அவர் பெரும்பாலும் நமக்கு என்னலாம் பண்ணுவார் அப்படின்னா, அந்த மாட பராமரிக்க ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுதுன்னா அவரு தான் வரணும். அதுக்கு ஏதாவது மருத்துவம் பார்க்கணும்னாலும் அவரு தான் வரணும். அவரு தான் சொல்லுவாரு. அவரு வந்து நம்மளோட பார்வையில மாட்ட பத்தி தெரிஞ்ச அனைத்தும். அவருக்கு எல்லாமே தெரியும். சில கோனார்கள் வீட்டுக்கு வந்து மாட்டுக்கு பால் கறந்து குடுத்துட்டு போவாங்க. திரும்ப மாட விக்கணும்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும். மாடு வாங்கணும்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும். சந்தையில போய் நம்மளால வாங்கிட முடியாது. கோனார் வருவார். கோனார் வந்து பல்ல புடிச்சு, அதனோட நடைய வச்சு எல்லாத்தையும் பார்த்து தான் நம்மளுக்கு பசுமாட்ட வாங்கி குடுப்பாரு. அதுக்கு சுழி இருக்கான்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து பாகுபாடு வச்சு அத நமக்கு அந்த மாதிரி ஒரு கோனார் ஓட்டின்னு வர்றாரு. அந்த மாடு எங்கேருந்து வருது அப்படின்னா, என்னோட மனைவிக்கு அவங்க அப்பா அன்பளிப்பா குடுத்து அனுப்புறாரு. அது ஒரு மாடுனா, பசு மாடு கிடையாது. ஒரு கன்று. ஒரு சரியான பருவத்துல இருக்க ஒரு கன்று. அந்த கன்ற ஓட்டின்னு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் வீடே கோலாகலமாயிடுது. ஏன்னா மாடு வந்திருக்கு இல்லையா? பசுமாடு வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி. எங்க தெருவுல இருக்க மொத்த பேரும் வந்து மாட வந்து பார்த்துட்டு போறாங்க. நம்ம வீட்ல வந்து இது பார்த்துருப்போம் ஒரு பீரியட்ல. டிவி வாங்குனா எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குனா வீட்ல எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. வாழ்க்கையில நம்ம மேல போக 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 பொருள்கள் மேலான மதிப்பு குறைஞ்சுன்னே இருக்கு இல்லையா? அப்ப பசுமாடு வாங்குனாலே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அப்படி வந்து பசுமாட வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அந்த மாடு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு லக்ஷ்மி மாரி இருக்கு. உங்க வீட்டுக்கு லக்ஷ்மியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பசுமாட்ட வந்து சாதாரணமா பசுமாட்ட வந்து
வெளியிலலாம் கட்ட மாட்டோம். அதுக்குன்னு தனியா ஒரு இடம் வச்சிருப்போம். இல்ல அப்படின்னா, அன்னைக்கு அந்த வீட்ல அதுக்கான ஏற்பாடு எதுவும் இல்லாதனால, அந்த வீடு முற்றத்திலே கட்டப்படுது. மாடு வந்து அங்கேயே கட்டிடுறோம். மாட்டுக்கு வந்து தீனி வைக்கிறாங்க. மாடு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அதுவரைக்கும் அது ஒரு தொழுவத்துல நெறைய மாடுகளோட இருந்தது. திடீர்னு அத பிரிச்சு கூட்டின்னு வந்தாச்சு. அந்த பிரிச்சு கூட்டின்னு வந்ததுனால அதுக்கு ஒரு பதட்டம். அந்த பதட்டத்துல அது உணவு சரியா எடுக்க மாட்டுது. அம்மா வந்து மாட்ட தடவி குடுக்குறாங்க. அத ஆசுவாசப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு மாடு ரொம்ப பிடிக்கும். எந்த விதத்துலன்னா, அந்த மாடு என் மனைவியோட அப்பா வீட்லருந்து வருது. என் மனைவியோட அப்பா வீட்ல இருந்து காதற்ற ஊசி ஒரு வண்டி வந்தாலும் எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் அப்படின்னு எழுதுறாரு. என் மாமனார் வீட்ல இருந்து காதற்ற ஊசிய வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காதற்ற ஊசிய ஒரு வண்டி வந்தாலும் என் மனைவி என் அம்மா வந்து போதும்னு சொல்லவே மாட்டாங்க. சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மாடு வந்திருக்கு. 2வது என் அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. என் மனைவி கிட்ட. "மாட நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு. ஏன் அப்படின்னா, என் அம்மா மாமியார். என் அம்மா மருமகளா இந்த வீட்டுக்கு வரும்போது என் தாத்தா கேட்டாராம். "நம்ம வீட்ல பசுமாடு வாங்கலாம். பசுவ பார்த்துக்கலாம். பசு இருந்தா நல்லா இருக்கும்." அப்போ என் அம்மா தெளிவா சொல்ட்டாங்க. "நான் இந்த வீட்டுக்கு சாணி வார்றதுக்கு வரல. மாடெல்லாம் வளர்க்க முடியாது." அப்படின்னு தெளிவா சொல்ட்டாங்க. ஆனா அதே அம்மா இன்னைக்கு மாமியார் ஆனதும் மருமக தான் மாட்ட வளர்க்கணும். மாட்ட பார்த்துக்கணும். அப்படின்னு ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு தூக்கமே வரல யாருக்கும். அந்த மாடு வந்த சந்தோஷம். அந்த மாடு சாப்பிடுதா? என்ன பண்ணுது? மாடு படுத்துன்னு இருக்கு அப்படின்றது. நான் அப்படின்றது உதாரணத்துக்கு நான் திருமணமானவன் தான். ஓகேங்களா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ என் பையன் போய் பார்த்துனாராம், மாடு படுத்துன்னு இருக்கு. வைக்கல அசைப்படுது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலையில எழுந்து போய் பார்த்தா, முற்றத்துல சிமெண்ட் போட்டு வச்சிருந்ததுனால சாணியும், அதனோட பசுவோட இதுவும் சேர்ந்து ஆறா ஓடி இருக்கு. அதுல மாடு படுத்ததுனால உடல் ஃபுல்லா ஒட்டின்னு இருக்கு. இப்ப மாட்ட கழுவி, அத சுத்தம் செய்ற வேலைகள் அனைத்தும் என் மனைவிக்கு போகுது. மனைவி தான் சுத்தம் பண்றாங்க. இப்ப அடுத்து உடனடியா வீட்டுக்கு பின்னாடியே ரெடி பண்ணிடலாம் ஒரு இடத்துன்னும்போது, அம்மா வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. "கூடவே கூடாது. மாடு இங்க தான் இருக்கணும். அது வந்து தனியாலாம் விடக்கூடாது" அப்படின்னு. அப்போ ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா, மாட்டுக்கும் அம்மாவுக்குமான உறவு ரொம்ப தீவிரமடையுது. அம்மா இல்லாம மாடால எதுவுமே பண்ண முடியாது. அம்மா தான். ஒரு வேளை மாடு என்னைக்காவது அம்மான்னு கத்துச்சுன்னா, அம்மா தவிச்சு போய் ஓடுருவா மாட்டுக்கிட்ட. அம்மாவுக்கும் அதீத அன்பு மாட்டுக்கிட்ட. எந்த அளவு அப்படின்னா, ஒரு டைம் வந்து அம்மா வந்து வேற ஒரு இடத்துக்கு கல்யாணம் போயிடுறாங்க. அவங்க கல்யாணம் போயிட்டு வர்ற வரைக்கும் மாடு எதையுமே சாப்பிட மாட்டுது. அதுக்கு அந்த பசுவுக்கு குடுக்குற எதையும் அது ஏத்துக்க மாட்டுது. ரொம்ப ஒரு டிப்ரஷனான ஒரு நிலைமையில தான் இருக்கு. அம்மா வந்ததும் அதனோட துள்ளல் அளவுக்கு அதிகமாயி கயிறு அறுபடுற அளவுக்கு எகிறி குதிக்குது. வந்த அம்மா பைகையெல்லாம் போட்டு நேரா போயிட்டாங்க. அது கிட்ட போயிட்டு அத தடவி குடுத்து, அத ஆசுவாசப்படுத்தி, இவ்வளவு அட்டாச்மென்ட். இப்ப இதுல இந்த பசுவோட பசுக்கு வேணா நம்ம லக்ஷ்மின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த லக்ஷ்மி என்ன பண்ணுதுன்னா, அம்மாவோட அளவுக்கு அதிகமான செல்லத்துல இருக்கிறதுனால யாரையுமே ஏத்துக்க மாட்டுது. வேற யாராவது போனா முட்டை வருது. அம்மாவுக்கு மட்டும் தான் அது செல்ல பிள்ளை. அந்த மாதிரி. என்னோட பையன் கிட்ட போய் ஒரு தடவ முட்டு வாங்கின்னு வந்திருக்கான். நாங்க அதனால அதுகிட்ட போறதே இல்ல. அம்மா வந்து இந்த அதீத அன்பு காரணமா மாட்ட பராமரிக்கிறது, மாட்டுக்கு வேளைக்கு உணவு வைக்கிறது, மாட்டுக்கு தேவையான அனைத்தும் செய்யறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாம்பிராணி புகை போடுறது அப்படின்னு எல்லா வேலையும் அம்மா செய்றாங்க. இந்த ஒரு வாழ்க்கை ஆனந்தமா போயின்னு இருக்கும்போது, மாடு வந்து கருவுற்றுது. வீட்ல ஆனந்தத்துக்கு அளவே இல்ல. பயங்கர சந்தோஷத்துல எகிறி குதிச்சுன்னு இருக்கோம். அன்னைக்கு மாடு வந்து நமக்கு தெரியும். மாட்டோட கன்று ஈன்றதுக்கு நமக்கு ஒரு நாள் முன்னாடியே தெரிஞ்சிரும். இந்த சைடுல அதனோட கால்கள் தெரிய ஆரம்பிச்சுரும். அப்போ இந்த மாதிரி எங்க வீட்லயும் ஒரு தடவ மாடு கண்ணு போட போகுது அப்படின்னதும், மாடு ஃபர்ஸ்ட் நில கொள்ளாது. ஒரு இடத்துல நிக்காது. வலியால நடந்துன்னே இருக்கும். இங்கேயும், இங்கேயும், இங்கேயும் இருக்கும். படுக்கும், எழுந்துக்கும், படுக்கும், எழுந்துக்கும். அது படுற வேதனைய பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாய் இருக்கிற ஜீவன் கத்திருவாங்க. இதெல்லாம் கத்தக்கூட முடியாது. நான் அந்த மாதிரி இரவு முழுக்க இருந்து விடிய காலைல எங்க வீட்ல மாடு கண்ணு போட்டதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த எங்க வீட்ல இருந்த லட்சுமி அந்த மாரி தான். அப்ப இதே மாதிரி இந்த மாடு கண்ணு போட போகுது. அன்னைக்கு ஃபுல்லா வீடு பரபரப்பா இருக்கு. அம்மா வந்து வீட்டோட அதிகார மையம். அம்மாக்கு புடிச்ச லக்ஷ்மி கண்ணு போட போகுது அப்படின்னா, குடும்பமே அன்னைக்கு பரபரப்பா தான் இருக்கு. அதே மாதிரி நல்லபடியா கண்ணு போட்டது.
போட்டது என்ன அப்படின்னா பசுங்கண்ணு கிடையாது, காளைக்கண்ணு. காளைக்கண்ணு தான் பிறந்திருக்கு அப்படின்னதும், காளைக்கண்ணு ஆண் கன்று பிறந்தது அப்படின்னதும் அம்மாவுக்கு முகமே வெளிரி போச்சு. அம்மா ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டா. எப்படி கிராமத்துல வந்து குழந்தை பிறக்கும்போது ஆண் குழந்தை பிறக்காம பெண் குழந்தை பிறந்தா மூஞ்சி திரும்பி போயிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அம்மா முகத்தை திருப்பின்னு போயிட்டா. அது ஏன்னு தெரியல எனக்கும். ஒருவேளை வந்து ஆண் கன்று பிறந்தா நான் பார்த்திருக்கேன் சில வீடுகள்ல, அதை அவங்களுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அந்த கன்று வந்து முடிந்த வரைக்கும் அது சீக்கிரமா செத்து போயிடும். ஏன்னா அது இறந்தாதான் மாடு அடுத்து கருவுற்றலுக்கு ரெடி ஆகும் அப்படின்றதுக்காக பார்த்தா அது ஏதோ ஒரு விதத்துல இறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் அம்மாவுக்கு வந்து பயங்கர ஏமாற்றம். அம்மாவுக்கு வந்து பெண் கன்று தான் வேணும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன் இவங்களுக்கு வந்து இந்த பெண் கன்று மேல அளவுக்கு அதிகமான ஆசை அப்படின்னா, கடந்த 2 தலைமுறையில எங்க வீட்டுல பெண் குழந்தைகளே கிடையாது. எங்க வீட்டுல 3 பசங்க. எனக்கு பிறந்ததும் பசங்க, என் தம்பிக்கு பிறந்ததும் பசங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, நமக்கு வந்து பெண் சாபம் நம்ம குடும்பத்துக்கு, அதனாலதான் பெண் குழந்தை பிறக்க மாட்டுது. அப்படி என்னமா பெரிய சாபம் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, தாத்தாவோட தாத்தா தாத்தாவோட தாத்தா வந்து இருக்கும்போது பாட்டி வந்து பின்னாடி போயிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து பின்னாடி போறாங்க. ஏதோ ஒரு வேலையா பின்னாடி போறாங்க. அவங்க பின்னாடி போற வேலையில பார்த்து பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பையன் அவங்க வீட்டு வாழை இலை அறுக்கிறதுக்காக செவுத்து மலை ஏறி நின்று வாழை இலை அறுத்து கொடுத்துட்டான். தாத்தா சரியா பின்னாடி பக்கம் வரும்போது பையன் காம்பவுண்ட்ல இருந்து அந்த பக்கம் குதிக்கிறான். பின்னாடி பாட்டி நிக்கிறாங்க. தோட்டத்துல பாட்டி நிக்கிறாங்க. தோட்டத்தோட பவுண்டரியில இருக்க காம்பவுண்ட் சவுத்துல இருந்து பையன் ஒருத்தன் எகிரி குதிக்கிறான். தாத்தாக்கு தவறான எண்ணம் தோணிடுச்சு. தாத்தா என்ன வேலை செய்யறவர் அப்படின்னா தென்னம்பால் இறக்குறவர். அவர் அந்த அரிவாளை எடுத்துன்னு போய் பாட்டி கழுத்தை தென்னம்பாலை விட இளமையா ரொம்ப சுகமா இருக்கு அவருக்கு அறுக்கிறதுக்கு, அந்த கழுத்தை அறுத்துறாரு பாட்டியோட கழுத்தை. பாட்டி அப்படி இறந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு பெண் பிள்ளைங்களே கிடையாது. அவங்க அதனாலதான் இந்த பசு ஆண் கன்று ஈன்றதும் அப்செட் ஆயிடுறாங்க. அப்செட் ஆயிட்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்த மருமவ தான் ஒரு பொம்பளை குழந்தைய பெத்து கொடுக்க துப்பு இல்லைனாலும் வீட்டுக்கு வந்த மாடு இப்படி இருக்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாட்டை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். அந்த அளவுலாம் இல்லை, மாடை பாத்துக்கிறா. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு அந்யோன்யம் இல்லை. பார்த்தா எங்க குடும்பத்துல 4 மாசத்துல அந்த ஆண் கன்று இறந்து போகுது. ஸோ திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு லக்ஷ்மி கருவுற்றுது. இப்ப அம்மாவுக்கு அதீதமான யோசனை, எதிர்பார்ப்பு, கண்டிப்பா பெண் கன்று தான் பிறக்கணும் அப்படின்னு. அந்த ஒரு நாளும் வருது. குடும்பம் இந்த தடவை எப்படி இருக்குன்னா, சந்தோஷத்தை விட படபடப்பு அதிகமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி அம்மாவை ஏமாற்றம் பண்ணிடுமா, இதனால குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எனக்கு நல்லா தெரியுது. இதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்காகவே பெண் கன்று பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். குடும்பமே இப்படி எதிர்பார்த்துன்னு இருக்கு. அந்த நாள் வருது. லக்ஷ்மி 2வது கண்ணை ஈன்றது. 2வது கண்ணு ஆண் கன்று. அதோட அம்மாவும் பசுமாட்டுக்குமான உறவு முறிஞ்சு போகுது. ஆனா மிருகங்கள் எப்படியுமே ஒருத்தர் மேல அன்பு வச்சா அன்பு வச்சதுதான். அவங்க கெட்டவங்களா மாறிட்டாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்க, நேசிக்கல, எதுவுமே கிடையாது. உன் மேல அன்பு வச்சாச்சுன்னா அந்த அன்பை நிறுத்திக்கிற பழக்கம் மனிதர்கள் மாதிரி மிருகங்களுக்கு கிடையாது. லக்ஷ்மிக்கு என்னைக்குமே அம்மா தான். அம்மா விட்டு இன்னைக்கு யாரும் ஏத்துக்க தவிக்குது. அம்மாவை தவிர யாரும் ஏத்துக்க மாட்டேது. அம்மா சாப்பாடு வச்சா மட்டும்தான் சாப்பிடுவேனுது, இல்லைன்னா ஆனா 2வது கண்ணு ஈன்றதுக்கு அப்புறம் அம்மா சுத்தமா மாட்டை விட்டு விலகிட்டா. முதல் வேலையை அம்மா செஞ்ச வேலை என்னன்னா, மாடை பின்னாடி தொழுத்துல கட்டுங்க அப்படின்ட்டு. வீடு இங்க வேணாம், வீடு நாசமாகுது, எடுத்து பின்னாடி கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாடு பின்னாடி போயிடுது. மாட்டுக்கு உணவு வைக்கிற பழக்கத்தை அம்மா நிறுத்திட்டாங்க. மாடை கவனிக்க மாட்டுறாங்க. இப்போ மாடு உணவு கொடுத்தே ஆகணும் இல்லையா, நாங்க கொடுக்குறோம், சாப்பிட மாட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கும் தெரியுது நமக்கு வந்து அம்மா கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு அது யார் வச்சாலும் உணவு வைக்காலும் சாப்பிட ஆரம்பிக்குது. இப்ப லக்ஷ்மி எப்படி மாறிடுது அப்படின்னா, லக்ஷ்மி பழைய ஒரு கம்பீரமான லக்ஷ்மியா இல்லை. என் பையன்லாம் போய் தொட்டா இடிக்கலாம் மாட்டுது. ஏன்னா அது இப்ப யாருக்குமே செல்லம் இல்லைன்றத அது உணர்ந்துடுச்சு. அதனால எல்லாருடையும் அமைதியாயிடுது. அம்மா மாட்டை
சுத்தமா கண்டுக்கிறது கிடையாது. மாட்டை பத்தி பேசவும் கூடாது. எந்த வேலைகளும் அவங்க கண்ணு முன்னாடி நடக்கக்கூடாது. அவங்க மாட்டை பார்க்கறதே தவிச்சிடுறாங்க. இப்போ லக்ஷ்மி இந்த குடும்பத்துக்கு எப்பயுமே கடமைப்பட்டதா தானே இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பால் அது சரியா கொடுத்துன்னு இருக்கு. இப்பெல்லாம் மாடு யாரு போய் பால் கறந்தாலும் எட்டி உதைக்கிறது கிடையாது. சில நேரங்களில் என் மனைவி கூட கறந்துடுறாங்க. அது எல்லாரோடையும் சுமூகமா ஆயிடுச்சு. ஆனா அம்மா அந்த பாலை கூட எடுத்து குடிக்க மாட்டுறாங்க. அம்மா கடையில இருந்து பால் வேணாம் சொல்லிதான் டீ போட்டு குடிக்கிறாங்க. அம்மாவோட மூர்க்க குணம் அதிகமாயினே இருக்கு. அந்த என் மனைவியோட அளவுக்கு அதிகமான சண்டை. நீ போடுற டீ சரியில்லை, இந்த வீடு ஃபுல்லா குப்பையா இருக்குது, விலைக்கு ஏத்தாம இருக்கிற, என்னென்ன விஷயங்களுக்கு குறை கண்டுபிடிக்குமோ அத்தனை குறையும் கண்டுபிடிச்சு என் மனைவியோட அளவுக்கு அதிகமான சண்டை. என் வாழ்க்கையில நிம்மதி இழந்த தருணம் அப்படின்றாரு. என் வாழ்க்கையில இதுதான், நான் நிம்மதியே இல்லாத தருணம் இதுதான். இது போக இன்னொரு குணம் இருக்கு அம்மா. என்னன்னா, எப்பவோ நான் 5 வயசா இருக்கும்போது எனக்கு பின்னாடி பிறந்த ஒரு தங்கச்சி அம்மை நோய் வந்து இறந்து போயிட்டாலாம். அவளுக்கு திடீர்னு இப்ப வந்து இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை இறந்த நாளை கண்டுபிடிச்சு அந்த இறந்த நாள்ல கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் புது துணி கொடுக்கறது, எல்லாருக்கும் தான தர்மம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறா. அடுத்த ஒரு விஷயம் செய்யறா. என்னோட மனைவி ஏதாவது விஷயங்களா வெளில போயாச்சு அப்படின்னா, அன்னைக்கு என் அம்மா தன்னோட தள்ளாமையையும் பொருட்படுத்தாம என்னை வந்து பயங்கரமா கவனிக்கிறாங்க. அப்படியே அன்பை பொழியிறாங்க, எனக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க. இந்த பார்த்து பார்த்து செய்யறது என் கண்ணுக்கு எப்படி படுதுன்னா, உன் மனைவியிட நான் சிறப்பானவ அப்படின்றது. என் மனைவிக்கும் என் அம்மாவுக்கும் இடையேயான போட்டியில் என் அம்மா முந்த பார்க்கிறாள். அதை இந்த அன்பு எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்றார். இந்த மாதிரி மாறிட்டாங்க அம்மா. அந்த மாடு அவங்களுக்கு பிடிக்கல, குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைங்க வருது. அந்த மாடு வந்து அம்மாவை பார்க்கறப்பெல்லாம் கத்துது. ஆனா அம்மா அம்மான்னு அது கத்துறது எங்களுக்கு காதுல, கத்துறதுக்கும் கதறலுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாடு எப்பயுமே கத்தும். ஆனா அம்மாவை பார்த்தா எங்க வீட்டு லட்சுமி கதற ஆரம்பிக்குது. அம்மா அம்மான்னு கதறுது. ஆனா அம்மா அதை கண்டுக்கிறதே கிடையாது. அம்மா வந்து அதை உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இந்த மாடு இப்படி இருக்க, நம்ம அம்மா ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு நான் அம்மாவை வெறுக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு டைம்ல அம்மா சொல்றாங்க, இந்த மாடு இங்க இருக்கு, வேணா வித்துடலாம் அப்படின்னு. எங்களுக்கும் தோணுது, இந்த மாடு இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட அது போய் எங்கன்னா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அம்மா கிட்ட போய் நாங்க வித்தரலாம் இல்ல விற்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் நாங்க அமைதியா ஏத்துக்கிறோம். அவங்க வந்து விற்கிறதுக்கு ஆள் பாக்குறாங்க. ஒரு நாள் அந்த நாள் தான் இந்த மாட்டை விற்று விடுவதுன்னு தீர்மானமானது. அந்த டே வருது. கோனார் வர்றார் மாட்டை ஓட்டின்னு போறதுக்கு. ஓட்டின்னு போனா லக்ஷ்மியும் அதனோட கண்ணும் கோனார் கிட்ட வந்ததுமே லக்ஷ்மிக்கு ஏதோ பதட்டம் ஆகுது. லக்ஷ்மி அம்மா அம்மா அம்மான்னு பெருங்குடத்துக்கு கதறுது. அது எப்படி இருக்குன்னா ஒரு மரண ஓலமா இருக்குது. அம்மா யாரோ வந்திருக்காங்க, என்னை ஏதோ பண்றாங்க, என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. அந்த பெருங்குரல் எடுத்து எப்படி கத்துறது எது வரைக்கும்னா, அந்த மாடு கத்தனா எனக்கு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்டு மர வரைக்கும் அந்த அம்மான்ற கத்துறது நிக்கவே இல்லை. அந்த மாட்டை கோனார் இழுத்துன்னு போறாரு. அந்த தெரு முனையில அந்த மாடு மறையிற வரைக்கும் அந்த மாடு திரும்பி பார்க்கறது நிறுத்தவே இல்லை. ஆனா அம்மா இந்த எதையுமே கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டு உள்ள அமைதியா இருக்காங்க. அந்த மாட்டோட கதறல் அது போனதுக்கு அப்புறம் பல மணி நேரத்துக்கு எங்க காதுல இருக்கு. எங்க எல்லோரோட இதயமும் நொறுங்கி போன ஒரு உணர்வு. அந்த சோகத்தோட நாங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரோம். உள்ள வந்து பார்த்தா அம்மா ஓ என்று கதறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். நிச்சயமாக எனக்கு தெரியும், அந்த அழுகை இனி இறந்து போன தங்கைக்காக அல்ல அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார். இந்த கதையில மொத்த இடத்துலயும் அந்த கடைசி 2 வரியை தவிர அந்த அம்மா ஒரு கொடூரமான பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அவங்க மருமகளா இருக்கும்போது ஒரு எதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தனக்கு ஒரு மருமகள் வந்தது செய்யணும்னு சொல்றாங்க. லக்ஷ்மி வந்ததும் லக்ஷ்மி கிட்ட அதீத அன்பு காட்டினவங்க மருமக கிட்ட அன்பு காமிக்கல. 5 வயதுல இறந்து போன மகளுக்காக வேண்டவங்க தான் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா பாக்குறதுக்கு தயாரா இல்லை. அந்த வாயில்லா ஜீவன், ஏன்னா குழந்தைங்களோ கன்றுகளோ பிறக்கிறது நம்ம கையில இல்லையா, அது பிறந்ததும் இவங்களுக்கு அது ஏமாற்றமா இருக்குன்னு அதை வெளிப்படையா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அது போற அன்னைக்கு கூட அதை போய் தொட்டுக்கிட்டு பார்க்கல. அது கிளம்பி போய் அம்மா அம்மான்னு கதறுது, அந்த கதறல கூட அவங்க பார்க்கல. இவ்வளவு கொடூரமான ஒரு அம்மா அந்த மாடு போனதுக்கு அப்புறமா உள்ள வந்து பார்த்தா
பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருக்கிறாள். எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த அழுகை இறந்து போன என் தங்கைக்காக அல்ல அப்படின்னு முடிக்கிறார். அப்ப இந்த கதையை நான் எந்த கேட்டகரியில எடுத்துன்னு வரேன் அப்படின்னா, நாம கண் பார்வையில பார்க்குற எல்லா சூழ்நிலையிலும் மோசமா இருக்கிற ஒருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பா ஈரம் இருக்கும், அவர்களுக்குள்ளேயும் மனிதத்தன்மை இருக்கும் அப்படின்றதான் இந்த மனுஷி அப்படின்ற பிரபஞ்சனோட புகழ்பெற்ற கதை. இதை ஒருவேளை நீங்க கதைகளை கேட்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10-20 பேர் இந்த கதைகளை நம்ம யூடியூப்லயோ இல்ல பாட்காஸ்ட்லயோ சொல்லியிருப்பான். இந்த ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இந்த கதையை பத்தி? ரெண்டாவது இதே மாதிரி ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கதை இதுக்கு முன்னாடி பார்த்த கதையும் இல்லை, நம்ம வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கூட வித்தியாசமாவே மாறுபட்டே இருக்காது. நம்ம வாழ்க்கையோடவே தான் ஒட்டி இருக்கும். இப்ப இந்த கதையை நான் படிக்கும்போது என்னை நான் பொருத்திக்கிறேன். எங்க வீட்டுக்கு மாடு வந்தது, அந்த மாடை நாங்க எப்படி கொண்டாடணும், வாழ்க்கை எல்லாருக்கும் மாறும்போது இந்த மாடை விட்டு நம்ம விலக ஆரம்பிக்கிறோம், மாடை விற்கிறோம். அந்த விற்கிற நாள் எவ்வளவு துக்கமான ஒரு நாளா இருக்கு. அந்த மாடு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒருத்தர் தவறிடுறாரு அப்படின்னா நீங்க அவங்கள அதுக்கான எல்லா வேலையும் நடக்கும்போது பரபரப்பா இருக்கும். அவங்கள எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு தெரியும் அவங்க இல்லாத இடம் காலியா, அவங்க ஆல்ரெடி ஒரு இடம் அவங்களுக்கு நம்ம இருக்கும் இல்லையா, அந்த வெற்றிடம் நமக்கு தெரியும். அதே வெற்றிடத்தை நான் உணர்ந்தேன் எங்க வீட்டுல மாடு போனதுக்கு. அந்த மாதிரி நம்மளை பொருத்திக்க முடியுது. அடுத்த கதை, நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன் லைஃப்ல, அதே மாதிரியான ஒரு கதை. இந்த கதையோட டைட்டில் என்ன அப்படின்னா, சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவி படமும். இதுதான் படத்தோட கதையோட பேர். இந்த கதையும் என்னன்னா, அரசியல்வாதிகளை பத்தி நமக்கு ஒரு பார்வை உண்டு. அந்த அரசியல்வாதிகளோட வருமானம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சுத்தி இருக்க மக்களை அவங்க யாரை எஜமானன்னு சொல்றாங்களோ அந்த எஜமானர்களை ஏமாத்தி பிடிக்கிறது அவங்களோட வேலையாவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இருக்கும்போது அந்த அரசியல்வாதிக்கு ஒரு எடுபடி இருப்பான். நீங்க நேரடியா அந்த அரசியல் தெய்வத்துக்கிட்ட பேசிட முடியாது. அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜாரி இருப்பார்ல, அந்த பூஜாரி கிட்ட தான் போனோம். அவர் ஒரு புரோக்கர் மாதிரி இருப்பார். அவர் படுத்துற பாடு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட சில கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு விடிய காலை கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்டுனா கண்ணை திறந்து பார்க்குறோம், வெளிச்சம் அப்படியே கண்ணில் ஈட்டி மாதிரி இறங்குது. நேரத்தை பார்க்குறான், இன்னும் 10 மணி, காலையில 10 மணி ஆகலை, இதுக்குள்ளே எவனோ ஒரு கிராக்கி கதவு தட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடவே எழுந்திருக்கான். எழுந்தா நேத்து ராத்திரி நடந்த பார்ட்டி, அதில் நடந்த சரக்கு எல்லாம் சேர்த்து சரியான தலைவலி, ஹேங் ஓவர். இப்போ யாரோ கதவு தட்டுறாங்க, எழுந்தே ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படியே பக்கத்துல நேத்தே தெரியும் இன்னைக்கு சரக்கு போடுறோம், நாளைக்கு காலைல நமக்கு தலைவலி இருக்கும். அதனால இதை பிரபஞ்சன் எப்படி சொல்றாருன்னா, ஊனுக்கு ஊன் அப்படின்னு எப்படி கண்ணப்பர் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி போதைக்கு போதையால வந்த வலிக்கு போதை தான் மருந்து. எதிர் போடுறதுக்கு ரெடியாக ஒரு கட்டிங் எடுத்து வச்சிருக்காரு. அந்த கட்டிங்கை அவ்வளோ விஷயத்துல ஒரு பாட்டில் ஏற்றி உஷாரா எடுத்து வச்சுட்டாரு. புரோக்கருங்க உஷாரா தான் இருப்பாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த கட்டிங்கை எடுத்து போட்டுக்கின்னு போய் கதவை திறந்து பார்க்குறாரு. கதவு திறந்து பார்த்ததுமே அவர் திறக்கிறவர் யாருன்னா நாகராஜன் தான் படுத்து எழுந்து போறாரு. நாகராஜன் கதவை திறந்து பார்த்தா அவர் சொல்லிக்கிறாரு, அடா பாவி, வந்திருக்கிறது தண்டகராக்கி இல்லடா, தேவதடா நம்மளுக்கு அப்படின்னு. வெளியில யார் அப்படின்னா, அழுக்கு வேஷ்டியோட ஒரு மஞ்சள் கலர் பையோட ஒருத்தர் வந்திருக்காரு. அரசியல்வாதியோட அறைய விடிய கால ஒருத்தர் கிராமத்துல இருந்து பையோட தட்டுறா அப்படின்னா எதுக்கு வந்திருப்பா, ஏதோ ஒரு உதவி கேட்டு வந்திருப்பான். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது ரம்ஜானுக்கு மட்டும் ஆடுதான். அப்போ அப்படியே பாக்குறாரு. வந்திருக்க சொல்றேன், அண்ணே நான் தான் மண்ணாங்கட்டி, அண்ணனோட தொகுதி ஆளு. அப்ப அண்ணன்ற ஒரு எம்எல்ஏ, அவரோட தொகுதி ஆள் நானு. கடந்த தடவை வரும்போது நீங்க அண்ணனோட இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா? ஆடு தானாவே எல்லாத்தையும் சொல்லுது. உடனே வந்திருக்கவர் என்ன சொல்லுவாரு, புரோக்கரு, ஆமாமா நல்லா தெரியுது வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டு போறாரு. பேரை வேற சொல்லிட்டாரு, மண்ணாங்கட்டி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட்டு போறாரு. உள்ள கூட்டு போனோடனே மண்ணாங்கட்டி ஒரு வெகுளியான மனிதர் என்ன சொல்றாரு, அண்ணே கடந்த முறை நான் வந்தேன், அப்ப அண்ணன் கொஞ்சம் செலவாகும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதான் ரெடி பண்ணி வந்திருக்கேன்.
அப்படின்னதும் நாகராஜனுக்கு இன்னும் சந்தோஷம், மாட்டிச்சுரா அப்படின்னு. ஆனா என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கான் அப்படின்றத நம்ம கேட்கக்கூடாது இல்லையா? கேட்டோம்னா இவனை நம்ம மறந்துட்டோம்னு அர்த்தம். இவனை நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதுக்காக. ஆமா, எங்க நீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து, அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை, அண்ணன் ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன கேட்பாரா அப்படின்றான் மண்ணாங்கட்டி. ஆமா, உங்களை தான் கேட்பாரு. என்னாச்சு, வரவே இல்லையே வரவே இல்லையே. ஐயோ அண்ணன் எவ்வளவு நல்லவர்ண்ணே அப்படின்னு. சொல்லுங்க வேற என்ன அப்படின்னதான். என்னண்ணே, நான் தான், என் தங்கச்சி நல்லா படிச்சிருந்த பொண்ணை ஊர்ல எல்லாரும் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு 10வது முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சதும் இந்த மாப்பிள்ளை ஒரு மோசமானவன், இப்ப வாழா வெட்டியா வந்து வீட்டுல நிக்குதுண்ணே. என் தங்கச்சி அப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு வழியாக பண்ணி என் தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டுனா அது நிம்மதியா வாழ்ந்துரும். என்னால் நிம்மதியா இருக்க முடியல. அது 10வது வரைக்கும் படிச்சிருக்கு, டைப்ரைட்டிங்கு, ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு ஸ்டெனோகிராஃபர் வேலை வாங்கி கொடுத்துட்டாருன்னா அண்ணன் நிம்மதியா போயிடும். அதை வந்து லாஸ்ட் டைம் கேட்டேன். அப்ப அண்ணா சொன்னார், கொஞ்சம் செலவாகும்பா, அதனால என்கிட்ட இருந்த காணி நிலத்தையும் அடமானம் வச்சுட்டேன், அண்ணன் கேட்ட மாதிரி பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான் மண்ணாங்கட்டி. நாகராஜனுக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம அந்த ஒரு படம் பார்த்துருப்போம்ல அரையன்ல, நீங்க என்ன டைரக்டர், நான் டைரக்டா ஹீரோவா தான் நடிப்பேன், நான் இந்த அமெரிக்க மாப்பிள்ளாம் நடிச்சு, அந்த மாதிரி ஒரு தோரணையில நாகராஜ் படுத்துனேன். ஒரு சிகரெட்டை அடுத்து வாயில வச்சுக்கின்னு டீ சாப்பிட்டே அப்படின்னு கேட்குறோம். டீ சாப்பிட்டேன்னு கேட்டோம்னா மண்ணாங்கட்டிக்கு நம்மளை ஒரு ஆள்னு மதிச்சு டீ சாப்பிட்டேன்னு அண்ணன் கேட்குறாருன்னு. இல்லைண்ணே அப்படின்னா கீழே போய் என் பேரை சொல்லி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு பில் எடுத்து கொடுப்பார். இந்த கடையை பில்லை கொடுத்தீங்கன்னா லாண்ட்ரியில் துணி கொடுப்பான், எடுத்துக்கின்னு எனக்கு டீ அனுப்பிவிடு அப்படின்னாரு. நாகராஜுக்கு நம்ம உதவி கட்டு வந்திருக்கோம், நம்மளை சாப்பிட வைக்கிறாரு அண்ணன், டீ வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம். கீழே போய் டீ குடிச்சிட்டு லாண்ட்ரிலேருந்து துணியை வாங்கின்னு வரான். நாகராஜ் அதுக்குள்ள மேலே டீ வருது, டீயை குடிச்சிட்டு, மண்ணாங்கட்டி நீ உட்காந்துரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம அண்ணனை மீட் பண்ணிடணும், ரெடியாரு அப்படின்னா. ஒரு சாதாரணமான நிலையில இருக்க மக்களுக்கு எப்பயுமே அவங்க அசியூம் பண்ணிக்கிறது மேல்தட்டு மக்கள்னு இவங்க பாக்குறவங்க, இவங்க கண்டுக்குன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த ரசிக மனப்பான்மை தான் நாம வந்து நாம காசு கொடுத்து சினிமா பார்க்குறோம். அந்த காசின் மூலயமா உயர்வான வாழ்க்கை அடைகிற அதுல நடிக்கிற நடிகர்களை நாம ரசிக்கிறது. அந்த அந்த நடிகர்கள் நம்ம கை காமிச்சா ஒரு ரசிக மனப்பான்மை எவ்வளவு மோசமான ஒன்றும் அதே தான் மண்ணாங்கட்டிக்கும். நாம வேற லெவல்ல பண்றோம், மண்ணாங்கட்டி வேற லெவல். மண்ணாங்கட்டிக்கு நாகராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரோட அறையில நான் உட்கார்ந்து நிற்கேன், அண்ணன் குளிக்க போயிருக்காரு, இந்த அறையே என்னோடது, என்னை தடுக்க யாருமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு கௌரவம் எனக்கு கிடைச்சிருக்க. ரசிக மனப்பான்மை. அண்ணன் குளிச்சுட்டு வர்றார், அண்ணன் வந்ததும் அந்த லாண்ட்ரில இருந்து வந்த தும்பப்பூ மாதிரியான ஒரு வேஷ்டி சட்டை, அதை போட்டது மண்ணாங்கட்டிக்கு அவமானமாயிடுச்சு. நம்ம கசங்கமான சட்டையை போட்டுன்னு இருக்கமே, நம்ம இந்த மாதிரி உடை கொடுத்துருக்கோம், பின்னாடி போறது அவருக்கு எவ்வளவு அவமானம் பாருங்க. யோசிச்சு பாருங்க அவனோட மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இப்படி இருக்கேனே எனக்கு அவமானமா இருக்குன்னு நினைக்கல, என்னோட இந்த உடையால அவருக்கு கௌரவ குறைச்சல் வந்துருமா அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஒரு துணியாவது எடுத்துன்னு வந்திருக்கலாமே. அதனால அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு துணி கூட இல்லாம வந்துட்டேன், இந்த துணியோட தான் உங்க பக்கத்துல வர போறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்மளுக்கு தான் என்ன இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. மண்ணாங்கட்டி அடுத்த ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்க போறேன் நாகராஜுக்கு, அவ்வளவுதான் நாகராஜுக்கு. அது ஒரு ஏடிஎம் மிஷின். உடனே கீழே இறங்கி வரார். மண்ணாங்கட்டிக்கு நாகராஜ் அண்ணனுக்கு பின்னாடி நடந்து வர்றதே ஒரு கௌரவமான விஷயமா இருக்கு. அப்படி இறங்கி வரும்போதே சொல்றாரு, அண்ணனோட அறுவடை ஆரம்பிக்குது. மண்ணாங்கட்டி டாக்ஸி பிடிச்சி வைக்கிறேன், நீ போய் அந்த கடையில 2 பாக்கெட் சிகரெட் வாங்கிடுவா அப்படின்றார். மண்ணாங்கட்டி கட 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 கடன்னு ஓடுறோம் சிகரெட் வாங்குறதுக்கு. ஆள் இறங்கி வர்றார். இந்த மாதிரி புரோக்கருங்கெல்லாம் ரெகுலரான ஒரு சர்க்கிளே இருக்கும் இல்லையா, கரெக்டா எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு டாக்ஸி வந்து நிக்குது. டாக்ஸி வந்து நின்னா, அண்ணா வழக்கமான டூர் தானே அப்படின்றோம். பார்த்தா அண்ணன் நாகராஜோட வழக்கமான இந்த மாதிரி வேலைகளுக்குன்னே இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் டேவிட். ஆமாடா நீ கூட சவாரி போயிட்டேன்னு நினைச்சேன். இல்லைண்ணா வழக்கமான சவாரி தானே, வழக்கமான டூர் தானே, கோட் லாங்குவேஜ், வழக்கமான டூர் தானே. ஆமாண்டா. மண்ணாங்கட்டி ஓடி வரோம். அண்ணே ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா தட்டிடுங்கண்ணே டீசலுக்கு அப்படின்றோம். மண்ணாங்கட்டி ஓடி வந்ததும் மண்ணாங்கட்டி என்ன பண்றா, சிகரெட்டை கொடுத்துட்டு அண்ணனுக்கு நாகராஜ் அண்ணனுக்கு கதவை திறந்து உட்கார வச்சுட்டு ஃப்ரண்ட்ல ஏற போறோம். என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், கார்ல உயர்வான மனிதர்கள் பின்னாடி பக்கம் உட்காரணும்,
நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தான் உட்காரணும். ஏன் அப்படின்னா பின்னாடி உட்காந்தாதான் அவர் வந்து ஓனர், ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டா அவருக்கு அந்த கௌரவம் போயிடும். ஈவன் ஓட்டுநர்களுக்கு டிரைவர்களுக்கு சீருடை கொடுத்தது கூட அதனோட வெளிப்பாடு தான். நீ என்னோட டிரைவர்ன்றது பார்க்குறவனுக்கு தெரியணும். ஏன்னா சில நேரங்களில் ஓட்டுறவரே ஓனர் மாதிரி தெரிவார். அந்த எண்ணெய் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றது தான் ஓட்டுநர்களுக்கு சீருடை கொடுத்ததுக்கான ஒரு பின்புலம். இந்த இடத்துல உடனே என்ன பண்றாரு, மண்ணாங்கட்டி நீ என் பக்கத்துல வந்து உட்கார் அப்படின்றான். மண்ணாங்கட்டிக்கு கார்ல பின்னாடி சீட்ல நாகராஜன் கூட வா, ஒரே தயக்கம். இல்லைண்ணா இப்படி வா, டிரைவர் கிட்ட ஒரு 200 ரூபாய் டீசல் கொடுத்துட்டு வா. அந்த 200 ரூபாய்க்கு அண்ணன் கொடுத்த டோஸ் அது, நீ என் பக்கத்துல உட்காருன்ற கௌரவம். மண்ணாங்கட்டி பாக்கெட்டை பிரிக்கிறான், மஞ்சா பையில இருந்து ஒரு பாக்கெட்டை பிரிக்கிறான். நம்ம அந்த புளி சாதம் ஊர்ல டிராவல் பண்றப்போ புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் கட்டின்னு வரும் பாத்தீங்களா, வாழை இலையை வச்சு வெள்ளை பேப்பர்ல, அதே மாதிரி பேப்பர்ல. என்னடா புளி சாதமா அப்படின்னா, இல்லைன்னா நிலத்தை வித்த காசுனே. உள்ள பார்த்தா அப்படியே 100 50 10 அப்படியே ஃபுல்லா இருக்கு. அதுல மண்ணாங்கட்டி பொறுக்கி 200 ரூபாய் எடுத்து டேவிட் கிட்ட கொடுத்துட்டு திரும்ப உள்ள வச்சு அண்ணன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். வழக்கமான டூர் தானே அப்படின்னு கேட்டார் இல்லையா இவரு. கார் நேரா போகுது, டிரைவின் போகுது. டிரைவின் போனதும் அண்ணன் வழக்கம் போல நல்ல நெய் ரோஸ்டும் சட்னியை வச்சுன்னு சாப்பிட்றாரு. மண்ணாங்கட்டிக்கும் கூட சைட்ல வாங்கி கொடுக்குறாங்க. மண்ணாங்கட்டிக்கு பிரமிப்பு. ஏன்னா மண்ணாங்கட்டி எங்க சாப்பிட்டுருப்பாருன்னா, ஒரு கிராமத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹோட்டல்லாம் இருக்காது. அந்த ஒரு 2-3 தெருவுக்கு சேர்த்து ஒரு வீட்டுல இட்லி சுடுவாங்க. அதை பேர் நாஷ்டா கடைன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல அதை என்ன சொல்லுவாங்க, இட்லி கடை, நாஷ்டா கடை. நாஷ்டா அப்படின்னா வட சென்னை பாஷை. அது காலையில சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேரு நாஷ்டா. நாஷ்டா கடைன்னுவாங்க. சென்னையில கிராமங்கள்ல இட்லி கடைன்னு சொல்லுவாங்க. அங்க போனா ஒரு அம்மா இதை குடிசை தொழிலா அவங்க வீட்டுக்குள்ளே செய்யணுப்பாங்க. முந்த நாள் மாவாட்டி இட்லி ஊத்தி வித்துனுப்பாங்க. அந்த மாதிரி கடையில சாப்பிட்டது, நீங்க 4 இட்லி வச்சுன்னு சாப்பிடும்போது சட்னியோ சாம்பாரோ தீர்ந்து போச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடுங்களேன்னு தட்டு நீட்டினாதான் அவங்க ஊத்துவாங்க. ஆனா இந்த ஹோட்டல்ல நம்ம மண்ணாங்கட்டிக்கு சாப்பிட்டு இருக்கும் போதே சட்னி வந்து ஊத்துறான். மண்ணாங்கட்டி வேற எதுவும் கவனிக்கல. என்னடா நம்மளை சாப்பிடும்போது அவன் வந்து ஊத்துறான், சட்னி கேட்காம ஊத்துறாங்களே அப்படின்னு ஒரே சந்தோஷம். பில்லு வருது, மண்ணாங்கட்டி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு வரும்போது, அண்ணன் என்னன்னா இந்த கடையில நம்ம கேட்காமயே சட்னி கொடுக்குறாங்க அப்படின்றான் மண்ணாங்கட்டி வெகுலியா. நம்ம ஆள் நாகராஜை பொறுத்த வரைக்கும் காலைல டிஃபன் முடிஞ்சிடுச்சு, நாகராஜுக்கு எண்ணெய் வந்துடுச்சு. இவனை வச்சு இன்னைக்கு மதியம் நல்ல பிரியாணி, சாயங்காலம் நல்ல ஹோட்டல்ல பார்ட்டி, அதுக்கப்புறம் அவரோட எல்லா தேவைகளுக்குமான விஷயங்களை முடிச்சிடணுன்றது அவன் மனக்கண்ணில் வந்துடுச்சு. மண்ணாங்கட்டி இன்னைக்கு அறுத்து முடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். மண்ணாங்கட்டி அண்ணன் 2 மணிக்கு தான் கோட்டைக்கு வருவார். அண்ணனை பார்க்குறோம், வேலையை முடிக்கிறோம். சிலரை நான் செட்டில் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு 2000 ரூபா எடுத்து தனியாக வச்சிரு அப்படின்றான். மண்ணாங்கட்டி வெகுலியா என்ன பண்றான், திரும்ப பையை பிரிச்சு 2000 ரூபா எடுத்து அண்ணங்கிட்டே கொடுத்துட்டான். நாகராஜ் வாங்கி உள் பாக்கெட்ல வைக்கிறான். உங்க அப்பாங்கெல்லாம் நீங்க சட்டை போடும்போது பார்த்துருப்பீங்க, வெளி பாக்கெட் ஒன்று இருக்கும், உள் பாக்கெட் ஒன்று இருக்கும். உள் பாக்கெட்ல இருக்க பணம் அந்தரங்கமான பணம், அது வந்து ட்ரெஷரியில் இருக்க மாதிரி. அது எப்போ வேணாலும் ஆபத்து நேரத்தில் வெளில வரும். சில நேரங்கள்ல அது கள்ள பணமாகவும் இருக்கலாம். நாகராஜ் உள் பாக்கெட்ல வச்சா அப்படின்னா தெரிஞ்சிடுச்சு, நாகராஜ் அதை கள்ள பணமா ஆட்டையை போட்டான். 2000 ரூபா உள்ள போயிடுச்சு. ஜெமினி தாண்டி போகுது. சென்னையில இருந்தீங்கன்னா ஜெமினில நீங்க பார்த்துருப்பீங்க. ஜெமினில இருந்து போகும்போதே சைட்ல காம்பவுண்ட் ஃபுல்லா பெரிய பெரிய சினிமா போஸ்டர்ஸ் இருக்கும். இப்பதான் சினிமா போஸ்டர்ஸ் மறைஞ்சிடுச்சு. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் இருக்கும். ஜெமினில இருந்து நீங்க ஏறக்குறைய எங்க சொல்றது, உங்களுக்கு பாரிஸ் கார்னர் போற வரைக்குமே இப்படிதான் இருக்கும். அந்த சினிமா போஸ்டர்ஸ்ல பார்த்தா ஸ்ரீதேவியோட போஸ்டர்ஸ் இருக்கு. ஸ்ரீதேவி ரொம்ப தாராளமா இருக்கா போஸ்டர்ல. உடனே நாகராஜன் கேட்கிறார், டேய் இது என்னடா தமிழ் படமா தெலுங்கு படமாடா அப்படின்னு. அண்ணே தமிழ் படத்தெல்லாம் போத்தின்னு எடுப்பாங்கண்ணே, தெலுங்கு படத்துல தான் இந்த மாதிரி, இது தெலுங்கு படண்ணே அப்படின்றான். என்னடா டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னா, டிக்கெட் நான் வாங்கிடுறேண்ணே, நீங்க என்ன. இந்த கான்வர்சேஷன்ல அப்பாவை உட்காந்து மண்ணாங்கட்டிய தானும் இந்த டீம்ல இருக்கான்னு ஒரு நம்பிக்கையில இருக்கா இல்லையா. அண்ணன் நம்ம ஊர்ல 16 வயதுல போடுதுனே அப்படின்றான். ஏன்னா அவங்க நம்புறாரு, நாமளும் இந்த சபையில தான் இருக்கிறேன்னு. அதை கேட்கிற அடப்பா, ஏன்னா அவன் எந்த மாதிரி படத்தை பார்த்துன்னு போய் 16 வயதுல சொன்னா கிராமத்துல, அது வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் கிராமத்துல. அந்த உதாசீனத்தோட அந்த கார் போகுது, கோட்டையில போய் நிக்குது. கோட்டையில இறங்கி போகும்போது மண்ணாங்கட்டிக்கு எவ்வளோ பெரிய மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல என்னைய கூட்டின்னு போறாங்களே, கூட கூட்டின்னு போறான். கூட்டின்னு போனா அந்த நாகராஜ் சில நேரங்கள்ல அவர்கிட்ட வந்து பேசுறாங்க, சிலருக்கு நாகராஜே வழக்கம் போல போய் அவரே போய் பேசுறாரு.
அப்படி பேசும்போது ஒரு சிலர்கிட்ட தூரத்துல மண்ணாங்கட்டி எப்பயுமே அண்ணன் யார்கிட்ட பேசும்போது தூரம் போய் நின்னுறான். நின்ன உடனே என்ன பண்றான், மண்ணாங்கட்டியை கை காமிக்கிறான். அவங்க வந்தவங்க உடனே மண்ணாங்கட்டியை பார்ப்பாங்க, இப்படி தலையாட்டுறோம். இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் நாகராஜுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் விஷயமா பேசினுக்குன்னு நம்ப வைக்கிறதுக்கு. ஆனா மண்ணாங்கட்டி எவ்வளவு வெகுலியா இருக்கணும், இந்த மாதிரி யாரையாவது காமிக்கும் போதெல்லாம் மண்ணாங்கட்டி பாவமா முகத்தை வச்சுக்கிறோம். அண்ணே எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்கள பார்வையால கெஞ்சறான். ரொம்ப இழிவா தன்னை காமிக்கிறான் அவங்களுக்கு. இந்த விஷயத்தோட போறாங்க. மணி 2, 2:30 ஆயிடுச்சு. அண்ணன் வராரு கோட்டைக்கு. அண்ணன் வந்ததுமே வழக்கமான அரசியல்வாதிங்க உங்களுக்கு தெரியாதுன்னே சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, வாங்க 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 அப்படின்னு நாகராஜ் டக்குன்னு, மண்ணாங்கட்டினே எனக்கு தெரியாதா மண்ணாங்கட்டிய அப்படின்னு. அண்ணா அதானே அவங்க தங்கச்சி வேலைக்காக, அதான் ஃபுல்லா பேசிட்டு எல்லாம் ரெடி ஆயிருக்கு, சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு தான் மண்ணாங்கட்டி வெயிட்டிங். அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துன்னு வந்துட்டேன் எல்லாத்தையுமே அப்படின்றான். என்னதுப்பா நீ என்ன பண்ணு, எல்லா பர்டிகுலர்ஸையும் நாகராஜ் கிட்ட கொடுத்துரு, பர்டிகுலர்ஸ் அப்படின்றாரு, எல்லாத்தையும் கொடுத்துரு அண்ணன் பணம் அப்படின்னு. அந்த கருமத்தெல்லாம் நான் தொடவே மாட்டேன்பா, நாகராஜ் கிட்டே கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்டு, நாகராஜே நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கான், சாப்பிட வச்சு நீயே டிக்கெட் புக் பண்ணி ஸ்டேஷன்ல கூட்டு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு தான் வரணும், ஆட்டையை போட்டு முடிச்சுட்டு அமுச்சு விட்டுறா அப்படின்றது தான் அது. மண்ணாங்கட்டிக்கு என்னடா அண்ணன் என்னைய போய் இப்படி அனுப்புறாரு, ஐயோ அண்ணன் நான் போ, நான் எனக்கு பெரியவரை பார்க்குற வேலை, சிஎம் பெரியவரை பார்க்குற வேலை இருக்குது, நான் கிளம்பணும், பத்திரமா போ அப்படின்னு. மண்ணாங்கட்டிக்கு முடிஞ்சிச்சுடா, நம்ம தங்கச்சிக்கு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. கார்ல திரும்ப கூட்டு போறான், வழக்கமான டூர் தான். நேரா புகாரிக்கு போகுது. புகாரில ஆல்ரெடி நாகராஜ் ஒரு 3 பேரை வர வச்சிருக்கான். கேட்டா அவங்கெல்லாம் காது கிட்ட சொல்றான், இவங்கெல்லாம் முக்கியமானவங்க, வேலை வாங்கி கொடுக்கறதுல அதனால தான் அப்படின்னு தான். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சாப்பிட்றாங்க. பில்லே 2000 ரூபா வருது. இப்ப நாகராஜ் என்ன பண்றான், இவ்வளவு உயர்வான இடத்துல சாப்பிடும்போது ஒரு பெருமை அவனுக்கு, நாம எப்படி சாப்பிட்றோம், நமக்கு சாப்பாடு போடுறவங்க யூனிஃபார்ம் போட்டுன்னு இருக்காங்க, இங்க சாப்பிட்டு இருக்க பெரிய மனுஷன் ஃபுல்லா நம்ம காசுல சாப்பிட்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. இது எப்போ வரும்னா அளவுக்கு அளவுமான நம்பிக்கை வந்துச்சு, நமக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துட போறான் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சது. டேவிட டிக்கெட் கட்சிச்சா, அண்ணே டிக்கெட் எடுத்துட்டேனே ட்ரெயினுக்கு, ஓகே வா மண்ணாங்கட்டி உன்னை கூட்டு போய் ஏத்துறேன், நான் இப்போ போறேன், இந்த வேலைங்கெல்லாம் முடிக்கிறேன், தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு. மண்ணாங்கட்டி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, ட்ரெயினில் போய் ஏற்றுறான். மண்ணாங்கட்டி எந்த கவலையும் படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்றான். டேவிட் காதுகிட்ட சொல்கிறான், அண்ணே படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டேன், டைம் ஆகுது அப்படின்றான். மண்ணாங்கட்டி ட்ரெயினில் ஏற்றினாங்க. ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா, உணர்ச்சி மிகுதியில் மண்ணாங்கட்டி திடீர்னு இவனோட காலில் விழுந்துருவான். நாகராஜோட காலில் விழுந்து என்ன சொல்றாருன்னா, நாகராஜன் காலில் விழுந்து, அண்ணே என் தங்கச்சியை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, என் தங்கச்சி எப்படியாவது வாழ வச்சிரு, நீ தான் தெய்வம் எனக்கு அப்படின்னு அவன் காலில் விழுந்து அழும்போது, அவன் கண்ணில் தண்ணீர் கண்ணீர் நாகராஜோட காலில் படுது. அந்த உணர்ச்சி அவனுக்கு ஏற்படுது. மக்கள் கூடிடுறாங்க. நாகராஜுக்கு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான், எழுந்துறான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் போ அப்படின்றான். ஏத்தியாச்சு. அவன் ட்ரெயின் கிளம்புது. கண்ணுல இருந்து மறையிற வரைக்கும் மண்ணாங்கட்டி கையெடுத்து கும்பிட்டு நேவ போறான், கண்ணில் தண்ணியோட போறான். அண்ணன் எப்படியா வழி காமிச்சிருவாருன்னு. டேவிட் சொன்னான், அண்ணா ஆல்ரெடி படத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு, இருறா சிகரெட் பாக்கெட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுங்க எவ்வளவு பேர் அறுத்துருப்பானுங்க அந்த மாதிரி அறுத்துட்டு போறான். சிகரெட் பாக்கெட் வாங்க போறான். சிகரெட் பாக்கெட் ஆர்டர் பண்ணிட்டு சிகரெட் பாக்கெட்டுக்கு காசை விடுறான். காசுக்குள்ள கையை விட்டா காசு எப்படி இருக்கு அப்படின்னா, ஈரத்தன்மையோட பிசு பிசுன்னு இருக்கு. இந்த பிசு பிசு பட்ட உடனே நாகராஜன் மனசு சொல்லுது, என்னடா பிசு பிசுன்னு இருக்கு. உடனே அழுதது ஞாபகம் வருது. அவ அழுத கண்ணீரா? ஆனா ஒரு கெட்ட மனசு இருக்கல, இல்ல வேர்வுதான் அப்படின்னு. அப்பதான் அவன் யோசிக்கிறான், இது வேர்வையா கண்ணீரா? இந்த கண்ணீரா? இந்த யோசனை வரும்போதே நாகராஜ் அவன் கண்ணு முன்னாடி அழுதது, அவன் காலில் விழுந்தது, அந்த காலில் விழுந்தப்போ அவன் கண்ணீர் அவன் காலில் பட்டுது பார்த்தீங்களா, அந்த உணர்வு சலார்னு ஒரு அற விட்டுற மாதிரி ஆகுது நாகராஜுக்கு. விட்ட உடனே நாகராஜ் என்ன பண்றான், எடுத்து காசு எடுத்து சிகரெட் பாக்கெட்டை கொடுத்துட்டு சிகரெட்டை வாங்கி இப்படி பிரிக்கிறான். பிரிக்கும்போது நாகராஜ் முதல் முறையாக யோசித்தான், மண்ணாங்கட்டியின் தங்கைக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என அப்படின்னு எழுதுறாரு. அதுல அந்த வார்த்தை முதன்முறையாக, நாகராஜ் முதன்முறையாக
மண்ணாங்கட்டியின் தங்கைக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என யோசித்தான் அப்படின்னு இந்த கதை முடியும். இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா கதை முழுக்க ஒரு கொடூரமான ஆட்கள், இந்த கொடூரமான நம்பிக்கையே இல்லாத, எங்கேயாவது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை வந்த மனிதர்கள் மேல. ஆனா ஒரே ஒரு லைன் தான் அப்படி முடியும். முதல் முறையாக மண்ணாங்கட்டியின் தங்கைக்கு வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என நாகராஜ் நினைத்தான். முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு லைனை படிக்கும்போது இந்த 8-9 பக்கம் நம்ம படிச்ச கான்டெஸ்டே சுத்தமா மாறிடும். இப்போ உங்க மனசுல நாகராஜ் கெட்டவனா நல்லவனா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கும்போது கண்டிப்பா நாகராஜ் கெட்டவனா தோணாது. ஏன்னா எப்படியோ இருந்தான், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை இப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும் எப்படியாவது அப்படின்னு. அப்ப இது வரைக்கும் நாகராஜ் மேல இருந்த அவநம்பிக்கை ஃபுல்லா போய் நாகராஜ் மேல நம்பிக்கை தான் நமக்கு வருது. எனக்கு அதை படிக்கும்போது நாகராஜ் கண்டிப்பா வேலை வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா இப்படி ஒரு அதீதமான கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட ஒருத்தங்கிட்ட இந்த ஒரு எண்ணம் வர்றதே சாதாரணமா வராது. அப்படி வந்துச்சுன்னா அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை. இந்த 2 கதைகள் நான் சொன்ன அந்த கேட்டகரியில எந்த சூழ்நிலையிலையும் மோசமா கண்ணுக்கு தெரிகிறவங்க நேரம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட இந்த ஈரம் இருக்கும் அப்படின்னு நான் படிச்சது. ஃபர்ஸ்ட் படிச்சது மனுஷி, 2வது படிச்சது ஸ்ரீதேவியும் சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவி படமும். இந்த 2 கதைங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. நான் சொல்லணும்னு விரும்பினேன் இந்த கான்செப்டுக்கு செட் ஆகிற ஒரு 20 கதைகள் 2 கதைகள் எடுத்தா இந்த 2 கதைகள் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது பார்வைகள் இருந்தா தாராளமா சொல்லலாம். நான் முதல்ல பிரபஞ்சனை படிச்சது, பிரபஞ்சன்னு தெரியாமே ஒரு கதையை படிச்சேன். அந்த கதையை படிக்கும்போது நமக்கு படிப்பு மேல ஒரு ஆர்வமும், இந்த மாதிரி படிக்கணுன்ற ஒரு ஈடுபாடையும் உருவாக்கணும். நல்ல கதைகள் உருவாக்கணும். பிரபஞ்சனும் சொல்றாரு, நிறைய எழுத்தாளர் சொல்லுவாங்க, நல்ல கதை எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கதை எப்படியாவது போய் நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுதான் ஒரு எழுத்தாளனோட அதிகபட்ச ஆசை. அந்த கதையை எல்லாரும் படிக்கணும். இப்ப சமூகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு பார்வை. எனக்கு ஜெயமோகன் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஜெயமோகனை KS ரவிக்குமார் மாதிரி பார்ப்பேன். சரியா மார்க்கெட்டிங் தெரிஞ்சு சரியா வியாபாரம் பண்ற ஒரு ஆள். இவரெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. ஒரு சில எழுத்தாளர்களுக்கு அவங்க கதை போய் சேர்ந்துடணும், எல்லாரும் படிக்கணும் அந்த கதையை அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு கதையை படிச்சுட்டு இந்த கதையை எப்படியாவது நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஒரு தவிப்பு எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதையில நான் முதல்ல படிச்ச ஒரு கதை. இந்த கதை பேர் என்னன்னா ஒரு மனுஷி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மனுஷி, இது ஒரு மனுஷி. இந்த ஒரு கதை. இந்த கதை ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. சென்னையில நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சினிமா வாய்ப்பு தேடி வர்றவங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு ஆளாவாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன், ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் குத்துற ஒரு இண்டஸ்ட்ரின்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தெரியும். அப்போ இந்த கதையில வர்ற ஒரு நாயகன் யாரு அப்படின்னா ஸ்டில் போட்டோகிராஃபர். நீங்க தினத்தந்திலாம் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், தினத்தந்தில ஒரு போட்டோ இருக்கும், ஒரு இதுலயும் கவர்ச்சி படம்னு இருக்கும். அதுல யாரோ ஒரு நடிகையோட போட்டோ இருக்கும். ஒன்றும் இல்லை, கவர்ச்சி படம்னா கவர்ச்சியெல்லாம் இருக்காது, அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும். ஏன்னா அப்ப சினிமாவோ யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் யாரையும் பார்க்க முடியாது. அப்ப நமக்கு தெரிந்த கவர்ச்சியான நடிகர்கள் நம்ம பார்க்கணும், நடிகைகளை பார்க்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் உண்டு. சில புத்தகங்கள் நடு பத்தகத்துல அவங்களோட போட்டோ இருக்கும். இது போக ஆண்களுக்கு இந்த மாதிரி அழகான போட்டோஸை பார்க்கணும்னா இருக்கிற ஒரே ஒரு இடம் பார்பர் ஷாப் தான். பார்பர் ஷாப் டெக்கரேஷன்ல தவிர்க்க முடியாத விஷயம். சென்னைக்கு பிளே பாய் பழைய புக்குங்க 2-3 புக்குங்களை வாங்கிட்டு அதுல இருக்க பேஜெல்லாம் பிச்சு அப்படியே ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை நம்ம இப்படி பார்த்துனே இருக்கலாம். ஒருவேளை இந்த சைட்ல வெட்டும் போது இப்படி திரும்ப இங்க இருக்கிறத பார்ப்போம். இதுதான் இது வெக்கப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் எல்லா ஆண்களுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். அவங்க கிராமத்துல இருந்திருந்தா, அதுவும் நம்ம வயசுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த கதையோட நாயகன் ஸ்டில் போட்டோகிராஃபர். இவனுக்கு சேகர் ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரு. காலையில சேகர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது, யாராவது சேகர் இருக்கீங்களா? தனசேகரா? இல்ல இவர் வெறும் சேகர் தான்.
ஸோ இவர் என்ன பண்றாரு, சேகருக்கு வந்து காலைல சத்தம் கேட்டதா எழுந்திருக்கான். சத்தம் என்ன சத்தம் அப்படின்னா, சேகர் ஒரு மாடியில ரூம்ல தங்கியிருக்கான். மொட்டை மாடியில கூரை போட்டு வச்சிருக்கான், அதுல தங்கியிருக்கான். எழுந்தா கீழே சத்தம் கேட்குது. என்னன்னா, ஒரு ஆப்ப கடை. அந்த ஆப்ப கடையில இருக்க அம்மாக்கும் அங்க வழக்கமா இருக்க ஒருத்தன் காளின்னு ஒருத்தன், இவங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் தான். இது வந்து அவன் சேகருக்கு டெய்லி இந்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்திருப்பான். என்ன சொல்லும் அப்படின்னா, வந்திருக்க காளி எனக்கு 2 ஆப்பம் கொடுன்னு கேட்பான். இந்த ஆப்பக்கார அம்மா வந்து கொடுக்க மாட்டேன். காளி உன் ஆப்ப சட்டி எடுத்து போட்டு உடச்சிடுவேன். டேய் நீ முடிஞ்சா உடச்சு போடுறா அப்படின்னு அவங்க சொல்றதும், இது டெய்லி நடக்கிற சம்பவம். டெய்லி நடக்கிற சம்பவம்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, முடிவு எப்படி இருக்குன்னா, அம்மா கண்டிப்பா அந்த அவனுக்கு 2 ஆப்பம் கொடுக்க தான் செஞ்சிருக்கும். அந்த காளியும் ஒரு நாளும் ஆப்போசிட்டியை உடைக்க மாட்டான். இதை பிரபஞ்சன் எப்படி சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு ஒரு 2 ரூபாய் கொடுத்து 4 ஆப்பம் கொடுன்னு நீங்க கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் இப்படிதான் இருக்கும். ஒருத்தனுக்கு அவனுக்கு ஆப்பம் வேணும், இந்த அம்மா ஆப்பம் கொடுக்கணும். இதுக்கு கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, ஆப்பம் கொடுன்னு கிடையாது, எனக்கு 2 ஆப்பம் கொடுக்கணும், ஆப்போசிட்டியை உடச்சிடுவேன். முடிஞ்சா நீ உடச்சு போடுறான்னு இவங்க சொல்றதும், இது இந்த சத்தம் கேட்டு தான் எழுந்திருக்கான். இங்கேயே ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் ஆப்பம் விற்கிற அந்த காசுல ஒரு 10 ரூபாய் கிடைக்கிற அம்மா ஒருத்தனுக்கு தினசரி ஆப்பம் கொடுத்துருக்காங்க. இறங்கி வருவாரு. சேகர் ரொம்ப வறுமையில இருப்பான். ஏன்னா ஸ்டில் போட்டோகிராஃபர் பெரிய வருமானம்லாம் இருக்காது. அவன் கிட்டத்தட்ட நேற்று ராத்திரியும் சாப்பிடல, பசி, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். வரும்போதே அந்த ஆப்பாக்கார அம்மா கிட்ட மாடிக்கு 4 ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனா டீ கடைக்கு போறான். கிருஷ்ணன் ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு. கிருஷ்ணன் கடை பார்த்தா கூட்டமா தான் இருக்கு. இல்லைன்னா இவன் கடன் தான் வாங்கி குடிச்சுன்னு இருக்கான். இவனுக்கே ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும். அதனால பார்த்தா கூட்டமா இருக்கு. போயிட்டு கிருஷ்ணன் கிட்ட டீ சொல்லுவான். கிருஷ்ணன் டீ போட்டு கொடுப்பாரு. இந்த இடத்துல நல்ல டீ வரும். எப்படி இருக்குன்னா, நல்ல மஞ்சள் நிறத்துல சர்க்கரை கம்மியா சூடா அருமையான டீ போட்டு கொடுப்பாரு கிருஷ்ணன். அந்த டீயை குடிப்போம். அவன் வந்து கிட்டத்தட்ட கடந்த 2 வேளை சாப்பிடாதனால அந்த டீ சூடா வயிற்றுக்குள்ள இறங்குது. டீ இறக்கிட்டு கிருஷ்ணனை பார்ப்பான். கிருஷ்ணன் பார்த்தா வேற பக்கம் திரும்பி பார்த்து நிற்பான். வேற பக்கம் பார்த்து நிற்க கிருஷ்ணன் கிட்டே அவன் சொல்லுவான், கணக்குல எழுதிக்குங்க அப்படின்னு. கிருஷ்ணன் இவன் முகத்தை பார்க்காம, கணக்கு கொஞ்சம் அதிகமாயினே இருக்கு அப்படின்னுவான். கிளம்பி வருவான். இவ்வளவுதான். இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு இவன் கடன் தான் குடிக்க போறான்னு தெரியும். ஆனாலும் நல்ல டீ போட்டு கொடுப்பான். டீ குடிச்சிட்டு கடன் சொல்ல போறான். ஒருத்தர் கண்ணை பார்த்து கடன் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக கிருஷ்ணன் வேற பக்கம் திரும்பி இருப்பான். அந்த கிருஷ்ணன் இப்படி திரும்பி பார்க்காம அவன் கண் பார்வையை தவிக்கிறது அவனுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனாலும் கிருஷ்ணனுக்கும் காசு தேவை இல்லையா, அதனால சொல்லுவான், கடன் அக்கௌண்ட் அதிகமாயினே இருக்கு அப்படின்னு. வருவான். எனக்கு இதை சின்ன வயசுல நான் அனுபவிச்சிருக்கேன். நாங்க வந்து கணக்குல எழுதிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடையில சாமான் வாங்கியிருக்கீங்களா? மளிகை சாமான் ஆரம்பிச்சு எல்லாமே கணக்குல தான் எழுதுவோம். அதுல வந்து கடைக்காரனுக்கு சில கேட்டகரி தெரியும். இந்த வீட்டுல இருந்து 1ஆம் தேதி சம்பளம் பிறந்தா வீட்டுக்கு வந்துருன்னு. இந்த வீட்டுல யாருமே வேலை செய்தியே கணக்குல வச்சுக்கினா இது எப்ப இருந்து வரும்? அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் என் குடும்பம். இவங்க வீட்டுல யார் சம்பாதிக்கிறாங்க, எப்ப பணம் வரப்போகுது, இவன் எப்ப அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண போறான், எந்த விஷயமும் தெரியாம அவன்கிட்ட போய் நான் கணக்குல எழுதிக்கினா ஒரு பார்வை பார்ப்பா இல்லையா? இந்த மாதிரி அக்கௌண்ட்ல மளிகை சாமான் வாங்கியிருந்தேன். இப்ப அவனுக்கு ஒரு சொல்லப்படாத ஒப்பந்தம். டேய் 1ஆம் தேதி உனக்கு வந்துருண்டா. எங்க வீட்டுல யாரு சம்பளம் வேலை செய்யறாங்க, 1ஆம் தேதி சம்பளம் வர்றதுக்கு 1ஆம் தேதி கொடுத்துருவோம். 1ஆம் தேதி 10ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கடை பக்கம் போக வேண்டியிருந்ததுன்னா, அந்த தவிர்த்துட்டு நான் வேற பக்கம் சுத்தின்னு போயிடுவேன். ஆனா எதிர்பாராத விதமா நான் போக வேண்டிய இடம் அந்த கடைக்கு எதிர்க்கையோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ இருந்ததுன்னா வீட்டுல சொல்ல முடியாது. எனக்கு அந்த கடை இருக்கு, அவன் காசு கேட்பான் அப்படின்லாம். கடமையை செஞ்சே ஆகணும். அப்ப அந்த கடையை தாண்டுற நேரம் இருக்கு இல்லைங்களா, ஏதாவது தலையை குனிஞ்சோ இல்லை இந்த பக்கம் வேடிக்கை பார்த்தோ ஏதோ ஒன்று செஞ்சுன்னு அந்த 10 அடி நடக்கிற எனக்கு கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவன் பார்த்துட்டு என்ன கூப்பிட்டுருவானோன்ற பயத்தோடவே போவேன். இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டு. இப்படிதான் வந்து கிருஷ்ணனுக்கு அந்த டீ கடைக்காரன் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறான். டே நான் உன்னை பார்க்கவே இல்லை, நிப்போ அப்படின்னு. மேலே போறான், சாப்பிட்டுட்டு ஆப்பம் வந்திருக்குது, ஆப்பத்தை சாப்பிட்டுட்டு கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது அவனோட கேமரால ஃபிலிம் ரோல் கிடையாது, ஆல்ரெடி 2 வேளையா சாப்பிடல. ஸோ ஆல்ரெடி எடுத்த போட்டோங்களுக்கு காசு வாங்கணும். கடைக்கு போறான், ப்ரெஸ்ஸுக்கு போறான்.
ப்ரெஸ்ஸுக்கு போய் பார்த்தா கடந்த வாரம் வந்த புக்கில் இவன் எடுத்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோ பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இவர் தான் எடுத்த ஃபோட்டோன்றதை எப்படி சொல்லணும்னா, அந்த புக்கை பெரட்டி பார்த்து எது எதெல்லாம் இவர் எடுத்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவில் இவர் பேர் எழுதி கையெழுத்து போட்டு டேட் எழுதணும். அப்படி எழுதிட்டாருன்னா அந்த ஃபோட்டோஸ் அவர் எடுத்தது அவங்க செக் பண்ணிட்டு செக்கை கொடுப்பாங்க. உடனே அங்கே இருக்க ஒரு பர்சன் பார்க்குறேன், என்னடா இந்த 2 ஃபோட்டோ நீ தான் எடுத்தியா? ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு தான். ஓகே, அக்கௌண்டன்ட் இன்னைக்கு லீவு, நாளைக்கு செக்கு ரெடி ஆகிடும் அப்படின்றான். ஐயோ, எனக்கு சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லை, ஃபிலிம் ரோல் வாங்கணும், எதுவுமே இல்லை, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா, எதுவுமே இல்லையேப்பா, செக்கு போடுறதுக்கு அக்கௌண்டன்ட் இருக்கணுமே, இல்லையே, முதலாளியும் வரல, 2 மணிக்கு மேலே தான் வருவார், சரி முதலாளி கிட்ட இருந்து எதனா கடன் வாங்கின்னு போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். 2 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இதுக்கப்புறம் முதலாளி வரமாட்டார். இப்போ என்ன பண்ணலான்னு இறங்கி வரா, பசி மயக்கம் கிருகிருன்னு அடிக்குது. கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு பஸ் போகுது. கோடம்பாக்கம்னு போர்டு போட்டு பஸ் போகுது. பஸ் போன உடனே சேகருக்கு திடீர்னு ஞாபகம் வருது. கோடம்பாக்கம்ல இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, விஜயான்னு. விஜயா சினிமா வாய்ப்பு தேடி வந்தவங்க, அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேகர் தான் அவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தது, ஸ்டூடியோவில் போய் கொடுக்கறதுக்கு ஃபோட்டோ. எப்பயுமே விஜயா இவங்ககிட்ட அன்பாக நடந்துப்பான். அதனால விஜயாவை பார்க்க போகலாம் அப்படின்னா, கோடம்பாக்கம் போகிறதுக்கு 80 காசு ஆகும் டிக்கெட்டு. 80 காசு வழி இல்லை, 35 காசு இருந்தது. 30 காசுக்கு ஒரு சிகரெட்டும் 5 காசை பக்கத்தில் இருந்த ஒரு குழந்தைக்கு பிச்சையும் போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். வெயில் வந்து எப்படின்னா 2 மணிக்கு வெயில் எப்படி இருக்கும் இல்லையா சென்னையில், மயக்கம் தள்ளுது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுறான். கோடம்பாக்கம் போனால் அது வந்து ஒரு பள்ளமான தெருவில் இருக்கா, கூரை போட்ட ஒரு வீட்டில் தான் விஜயா. போயிட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கட்டும், மெயின் சிமெண்ட் தரையில துணியை விரிச்சு போட்டு தரையில் படுத்துன்னு இருக்கா. சேகரை பார்த்ததும் வா சேகர் அப்படின்னு அன்போட கூப்பிடுறா. சேகரை கூப்பிட்டதும், என்ன விஜயா எப்படி இருக்க? விஜயா யார் அப்படின்னா, சினிமா வாய்ப்பு தேடி வந்து சினிமாவில் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்க ஒரு பர்சன். விஜயாவும் வாழ்க்கையை போராடின்னு இருக்க ஒரு பர்சன் தான். அந்த விஜயாவை பார்த்ததும் உடனே வா அப்படின்னா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறா. பசியில் தண்ணியை ஃபுல்லாக குடிக்கிறான். குடிச்சு முடிச்சதும், இப்போ எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படின்னு பேசுறான். சொல்றா, எனக்கு எங்க ஒண்ணுமே வாய்ப்பே கிடைக்கல. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது ஜெயிச்சிருவோம், அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சுப்போம். அப்படிதான் விஜயாவும் விபச்சார தொழில பண்ணின்னு இருக்கா. சினிமா வாய்ப்பு கிடைக்காதப்ப சாப்பாட்டுக்கு இதுதான். அதுவும் 4 நாளா எனக்கு உடம்பு முடியல, அதனால நான் யாரையும் கூப்பிடல. கடைசியா 4 நாளைக்கு முன்னாடி வந்தவனும் 50 ரூபா, அந்த 50 ரூபால அந்த புரோக்கர் 10 ரூபா எடுத்துக்கிறான். 40 ரூபா கொடுத்தா 5 ரூபா போலீஸ்க்கும் 5 ரூபா லோக்கல்ல இருக்க ரவுடிக்கும் கொடுத்துடணும், மீதி 30 ரூபா தான் இருக்கும். இந்த 30 ரூபா வச்சுதான் ப்ரோப்பு நடக்குது எனக்கு அப்படின்னு தான் கஷ்டத்தை ஃபுல்லாக சொல்கிறான். சொன்னதை சேக சொல்கிறான். சரி என்ன பண்ணுறது, புதுசாக ஒரு பத்திரிக்கை வந்துருக்குது, அவங்க நிறைய ஃபோட்டோ கேட்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றான். ஒன்று, ஐயோ நான் இந்த நிலமையில இருக்கேனே, சரி ஓகே நான் போய் ரெடி பண்ணி வரேன்னு சொல்லிட்டு துணி மறைப்புக்கு அந்த பக்கம் போயிட்டு மேக்கப் பண்ணின்னு ஒரு பச்சை கலர் கவுனை போட்டுன்னு அழகாக வந்து நிற்கிறான். ஃபோட்டோ எடுக்கிறான். சேகர் ஃபோட்டோ எடுத்ததும் நம்ம விஜயா கேட்குறான், எப்படி வேணும் சேகர் உனக்கு, சாதாரணமாக இருக்கணுமா இல்லை கவர்ச்சியாக இருக்கணுமா, ரெண்டுமே எனக்கு கொடு அப்படின்னு விதவிதமான போஸ் கொடுக்குறா. இவன் கேட்காம இப்படி எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கோன்னு சொல்கிறா. சேகரை திருப்தியாக ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அலோவ் பண்ணுறான். எடுத்து முடித்ததும், சரி ஏதாவது காசு இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறான் சேகர். அப்போ தான் விஜயா சொல்கிறா, என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது, நானே சாப்பிடாம கிடக்குறேன் காலில இருந்து அப்படின்னு சொன்னவன் என்ன பண்ணுறா, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட இருந்து 50 ரூபா வட்டிக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுக்குறான். அதை வாங்கின உடனே சேகர் என்ன பண்ணுறான், 30 ரூபா எடுத்துக்கின்னு நீ போய் எதனா சாப்பிட்டுன்னு 20 ரூபாயை அவளுக்கு திருப்பி கொடுக்குறான். 30 ரூபா எடுத்துன்னு போயிட்டான். இந்த 20 ரூபா எடுத்துன்னு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு இவ யார்கிட்ட போய் வட்டி பணம் வாங்கினாலும் அந்த அக்கா வராங்க. அந்த அக்கா வந்ததும், என்னடி 50 ரூபா வந்து என்கிட்ட வட்டிக்கு வாங்கி போற, பார்த்தா வீட்டுல இருந்து ஒருத்தன் போறான், வீட்டுக்கு யாராவது வந்தா அவன் தானே உனக்கு காசு கொடுக்கணும், இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்குறான். நீ கொடுத்தியா அப்படின்னு நான் சொல்றா, இல்லக்கா அவர் வந்து முத வந்தவப்ப எனக்கு போட்டோ எடுத்தவர், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றான். அப்ப இப்பவும் போட்டோ எடுக்க தான் வந்தானா அப்படின்னு கேட்குறான். இப்போ விஜயா சொல்லுவா, இப்பவும் போட்டோ எடுக்க தாங்க வந்தாரு, ஆனா கேமரால ஃபிலிமே கிடையாது, பாவம் பசியில பொய் சொல்றாரு, நல்ல மனுஷங்க பொய் சொல்லக்கூடாது, அதனால தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு, என்கிட்ட 20 ரூபா இருக்குக்கா, நான் நேற்று ராத்திரிலேருந்து சாப்பிடல, வட்டிக்கு கொடுத்தாங்க பாருங்க
அவங்கள சொல்லுவா, நீ வாக்கா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு. இந்த நேரத்துல எங்கடி சாப்பாடு இருக்கும்னா, பிரியாணியாவது இருக்கும், நீ வாக்கா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ போய் சாப்பிடு. அந்த 20 ரூபா எடுத்துன்னு சாப்பிடுறதுக்கு விஜய் இறங்கி போவோம். இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் நான் படிக்கும்போது இந்த கதை என்னை வந்து பயங்கரமா பாதிச்சது. இவ்வளவு நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துல இருப்பாங்களா அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்து இந்த கதையில நம்ம பார்க்குற எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஆப்பா கடையில இருக்க அண்ணம்மாவும் காளிக்கு நடந்த சம்பவம், டீ குடிக்க போற இடத்துல கிருஷ்ணன், அந்த கேமரால ஃபிலிம் ரோல் இல்லைன்னு தெரிஞ்சும் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுக்காக, எப்படி உனக்கு, அதாவது இவளுக்கு தெரியலையாம், ஃபிலிம் ரோலே கிடையாம நீ எடுக்கிறடா, இல்லாம நீ எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்றதுக்காக உனக்கு எப்படிப்பட்ட போஸ் வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்குற விஜயா. ஆனா நல்லா தெரியும் கேமரால ஃபிலிம் ரோல் இல்லை அப்படின்னு. அவன் கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் பொய் சொல்றானே, இப்படிப்பட்ட மனுஷன் தொடர்ந்து பொய் சொல்றதுக்கோ இல்ல தவறான வழிக்கோ போயிடக்கூடாதுன்றதுக்காக இது வரைக்கும் தான் பசிக்கு கடை வாங்காதவ கூட போய் அவங்ககிட்ட இருந்து 50 ரூபா வாங்கிட்டு வந்து கடனை கொடுக்குறான். இது எல்லாம் இப்படின்னா, இது வரைக்கும் இந்த இடத்துல சேகரன் வந்து அனுபவிக்கிற ஒரு பர்சனாவே இருக்கான் இல்லையா, அந்த சேகரன் எப்படி இருந்திருக்கணும்னா 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஆனா அந்த 50 ரூபாயில இருந்து நீ சாப்பிடுன்னு 20 ரூபா எடுத்து கொடுப்போம். இந்த கதையை நான் படிச்சுட்டு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு இதுல இருந்து நான் விலகிறது. ஒரு அருமையான இது. இந்த கதையை நான் படிக்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி யாராவது நல்லது செய்யும்போது நான் நெகிழ ஆரம்பிச்சேன். எங்கேயாவது யாராவது ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது நமக்கு அப்படியே மனசு குளுமையாயிடும். அதை நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். நம்மள அறியாம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். நான் வந்து 2 திரைப்படங்களை பார்த்தேன். மெய்யழகன் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல இந்த அன்பை என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி ஓடி வருவோம். அப்ப கமலஹாசனோட வாய்ஸ்ல ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பூக்காரி கேரக்டர் அவங்ககிட்ட பேசும். அண்ணா உள்ள போய் சாமி கும்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும். அது எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, அந்த நேரத்துல அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்துல அதிகபட்ச தேவையே அந்த ஆறுதலான வார்த்தை தான். அந்த ஆறுதலான வார்த்தை அந்த பூக்காரம்மா கொடுப்பாங்க. என்னை அளவுக்கு அதிகமா பாதிச்ச ஒரு சீனு. அப்புறம் இந்த படம் நீங்க பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டீங்க. கிடைன்னு ஒரு படம். ஆடு வளர்க்குற ஒரு தாத்தா பாட்டி, அவங்க கிட்ட ஒரு பேரன் இருப்பான். ரொம்ப ஏழ்மை. தீபாவளிக்கு ஒரு துணி போடணும். அந்த ஆடு வந்து சாமிக்கு வந்திருப்பாங்க. பட் ஆனா வந்து பையனோட துணி வாங்குறதுக்காக வித்துடலான்னு முடிவு பண்றாரு. அதை யார் வாங்குவாருன்னா, இது வரைக்கும் ஒரு கடையில கறி வெட்டுறவரு அங்க அவரை ஒழுங்கா நடத்தலன்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் திருந்தி குடிகாரனா இருந்தவன் நான் திருந்தி நான் கடை போட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் தீபாவளிக்கு கறி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அந்த ஆட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுவார். அன்னைக்கு அன்னைக்கு ஆடு காணாம போயிடும். அந்த ஆடை தேடி கண்டுபிடிச்சு முடிவுல அந்த முடிவு எப்படி இருக்குன்னா, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணும், இதுக்கப்புறம் ஆடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமிக்கு சேர்த்து வச்ச காசு எடுத்து வைக்கும். எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபா இருக்கும். எல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாயா. அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் எடுத்துமே அந்த ஊர்ல ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க பையன் கடை வச்சிருப்பாரு. அந்த அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாங்கிலான்னு இருக்கேன், 1500 ரூபா இருக்கு, இதை கடையில கொடுத்தா சந்தேகப்படுவாங்க, எனக்கு நோட்டா கொடுன்னு. அந்த மாதிரி எடுத்துமே அவங்க பையன் கிட்ட கொடுத்து, தம்பி இதை அவரு ஒரு நிமிஷம் கூட வாங்கி எண்ணி கூட பார்க்க மாட்டார். அந்த சட்டையில இருந்து 1500 ரூபா எடுத்து கொடுத்துருமான்னு சொல்லுவார். அதை எடுத்து கொடுத்துட்டு இந்த அம்மா அவங்களுக்கு தீபாவளிக்கு ஒருத்தவங்க காசு கொடுத்துருப்பாங்க, அது கூட எடுத்து ஒரு 500 ரூபாய் போட்டு 2000 எடுத்து வந்து அந்த அம்மா கொடுக்கும். இந்த பக்கம் அங்கன்னா அந்த ஆடு கடைசியா கிடைக்காம போயிடும். அப்ப அந்த கடன் கொடுத்தவன் ஆடுக்காக பணம் கொடுத்தவனா அங்க எல்லாரும் துரத்தின்னு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஆடு இதுக்கப்புறம் கிடைக்காதுப்பா, இந்த காசை நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. அந்த காசை வாங்கிட்டு அதுல ஒரு 2000 கொடுத்தோம், பையனுக்கு துணி எடு, கஷ்டத்தோட கஷ்டமா நான் எதனா பட்டுக்கிறேன் அப்படின்னுவோம். இந்த மாதிரி வறுமை சூழ்நிலை அவங்கள மோசமா நடத்தும் போதும் அந்த மேன்மை குணம் வெளிப்படுற சில விஷயங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கும் அந்த மேன்மையான குணம் வந்து இதுதான் சரியானது, இதுக்கு தாண்டி இருக்க ஒரு விஷயம் கெட்டது அப்படின்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்குது. அப்ப இலக்கியங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிற எல்லாமே இலக்கியங்கள் தான். இலக்கியங்களை நல்ல இலக்கியங்கள் கீழே என்னது பொன்னியின் செல்வன் வந்து படிச்சா பயங்கரமா, நான் சாண்டிலியன் படிப்பேன், நான் அவரை படிப்பேன், இவரை படிப்பேன், நான் ராணி தாங்க படிப்பேன், எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்கனாலும் அந்த படிக்கும்போது உங்களை அதுல பாதிக்குது, அந்த பாதிப்பு உங்களை மேன்மைப்படுத்தினா அது இலக்கியம் தான். இதுல நீங்க பார்த்திருக்க, நான் சும்மா சொன்னேன் இல்லையா, சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகங்கள்னாலும் உங்களை பாதிப்பு தான் கொடுக்கும். இதுல இருக்க குழந்தைங்களுக்கான புத்தகத்தை படிக்கும் போதும், ராணி காமிசா படிக்கும் போது எனக்கு பாதிப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, டே கெட்டது பண்ணா சட்டம் தண்டிக்கும். இந்த பாதிப்பு எனக்கு கொடுத்ததுன்னா அது எனக்கு இலக்கியம் தான் அந்த வயசுக்கு. அப்ப இலக்கியங்கள்ல உயர்வானது தாழ்வானதுன்னு கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்ததுன்னா அது ஒரு இலக்கியம்.
இங்கே இருக்க அனைத்தும் இலக்கியம். எனக்கு இலக்கியங்கள் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மேன்மையை உண்டாக்குது. இதை செஞ்சினா நல்லது, இதை செஞ்சினா கெட்டன்ற வேறுபாடை எனக்கு கொடுக்குது. கீழ்மை மேன்மை அப்படின்ற பிரிவினை எனக்கு காமிக்குது. எது கீழ்மை எது மேன்மை? ஒருத்தனை ஏமாத்தி என்கிட்ட இருந்து 100 ரூபாய் எடுக்கிறது எனக்கு கீழ்மையா, அவன் கஷ்டத்துல இருக்கிற உதவுறது மேன்மையா அப்படின்ற வித்தியாசத்தை கொடுக்கும்போது என்னை நல்வழிப்படுத்துது. இப்படிப்பட்ட கதைகளை கொடுக்கறதுனால எனக்கு பிரபஞ்சன் மேன்மையானவரா இருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட பிரபஞ்சனை நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட புத்தகங்களை தேடி தேடி வாங்கியிருக்கிறோம். ஒரு புத்தகங்களை வச்சுக்கின்னு மற்றவங்க ஏங்கக்கூடாதுன்னு 10 புத்தகங்கள் வாங்கியிருக்கோம். எல்லாரும் படிக்கணும். இதுதான் பிரபஞ்சனை பத்திய என்னோட பார்வை. நன்றி. மிக்க நன்றிகளை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.25 மணி நேரம் நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் இங்க பேசியிருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 20 நிமிஷம் நீங்க ஒரு பேச்சுக்கு தயார் பண்ணணும்னாவே நீங்க அதுக்கு 1 வாரம் இல்லைன்னா உட்காந்து படிக்கணும். பல நேரம் வந்து நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் வச்சு படிப்பேன். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர்ல எதுவும் இல்லை. ஸோ ஒண்ணு இவ்வளவு பேசணும்னா ஒண்ணு அனுபவம் தேவை, இல்லைன்னா நிறைய படிச்சிருக்கணும், இல்லை நிறைய வழியை பார்த்துருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச கலை எல்லாத்தையுமே அவர் வாழ்க்கையில பார்த்து அவருடைய அனுபவத்தை அவரோட படிப்பை எல்லாத்தையும் சேர்ந்து நமக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி கலை. நீங்க எவ்வளவு நேரம் இந்த எங்களுக்காக வந்து தயாரிச்சிட்டீங்கன்னு தெரியல. பட் ஆனா வாசகர் வட்டத்தோட நோக்கம் நான் ஆரம்பிக்கும் போது பேசினதை சொல்லியிருந்திருக்கேன். ஆக்சுவலி ஒண்ணு அப்போ நம்ம எல்லாம் தமிழ் நமக்கெல்லாம் சேர்றதுக்கு ஒரு இடம் வேணும். நிறைய இடங்கள் இருக்கு, நம்ம இங்க சேர்றோம். அதே மாதிரி வாசிப்பை வந்து அதிகம் பண்ணணும். இன்னொன்னு, நம்ம நிறைய இடங்கள்ல சேரும் போது நம்ம பேசக்கூடிய தலைப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் வேலை சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் சுத்தி முத்தி. அதை தாண்டி நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, இப்போ சொன்ன மாதிரி கீழ்மை மேன்மைங்கும் போது இங்க எல்லாருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே கிரே தான். ஒருத்தனுக்குள்ள நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஸோ அது எந்த ரேஷியோங்கிறதா மேட்டர். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு அழுக்க நம்ம கம்மி பண்ணிட்டு நமக்கு இருக்க நம்மளுடைய எல்லாருக்கும் நம்ம என்னையும் சேர்த்தா எங்கிட்டயும் நிறைய இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம இருக்க நல்ல குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணணும், அதுக்கான ஒரு இடமா இருக்கணுங்கிறதான் எங்களோட ஆசை. ஸோ இன்னைக்கோடைய பேச்சு வந்து மிக சிறப்பா இருந்தது. எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசியிருக்காங்க 3 கதை. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுடைய பார்வை இல்லைன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீதேவி வச்சு கண்டுபிடிச்சிட்டு அவரோட முதல் சிறுகதை அற்புதமான கதை இது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். இப்போ குழந்தைகிட்ட ஜாக்கிரதையா இரு, புதுசா இருக்கவங்ககிட்ட பேசாதீங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னே சொல்லுவோம். ஊருக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வந்து வாலண்டியரா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு எப்படி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா, இவங்க ஏன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, இவங்க நல்லவங்க தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எப்பவுமே உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி கதைகளை படிக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாம நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. மனுஷங்க ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்ப்பு இல்லாம ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து உங்களுக்கு இந்த கதைகள் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கதையிலுமே வந்து மனிதர்களுடைய மேம்பட்ட குணத்தை வந்து பார்க்க முடியுது. ஆனால் ஒரு கதையை போட்டு என்னால் ஜீரணிக்க முடியல. எந்த கதைன்னா நாகராஜ சோழனா, அது அரசியல்வாதி. ஏன்னா நான் அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஜாப்லாம் வந்து போயிட்டு அலைஞ்சி எம்எல்ஏ ஹாஸ்டலில் போயிட்டு கூடவே நின்று கூடவே கூப்பிட்டு போவாங்க, எல்லா இடத்துலையும் செய்வாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு காரியம் நடக்காது. அவர் திருந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ப முடியல. அவர் சரியா அது மட்டும் என்னால் நம்ப முடியல. மற்றது எல்லாமே ஓகே. அதில் நான் எங்கே மேட்ச் ஆகிறேன்னு நான் பார்த்துப்பேன். அப்படி தான் இது பண்ணுவேன். அண்ட் எதில் நான் கரெக்ட் பண்ண முடியுன்றதை நான் பார்த்துப்பேன். ஸோ தேர்ட் ஆஸ்பெக்ட் வந்து மேன்மை, அதை பற்றி சொன்னீங்க. ஸோ அதுதான் எந்த ஒரு நிலைமையிலையும் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் செல்ஃப், யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் எது கரெக்டோ அதை நோக்கி போகணும் அப்படின்றது.
அண்ட் இன்னொன்று ஒன்று, எல்லாருக்குள்ளேயும் தப்பு இருக்கும், அதை நம்ம மன்னிச்சு வைக்கணும். தட் இஸ் த செகண்ட் திங். ஸோ தட் இஸ் லேர்னிங். நன்றி. மைக்கு இருந்தது. நான் வந்து அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன் தமிழ் புக்ஸ், அதுவும் முக்கியமாக. கண்டிப்பாக கலையோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஸோ டீட்டெயில் வந்து இட்ஸ் இன்ஸ்பைரிங். அண்ட் கண்டிப்பாக வந்து அதை நான் ஃப்யூச்சரில் நிறைய புக் படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கலை எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் இந்தியா போயிட்டு வந்தேன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சிமிலர் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஒன்று பார்க்குற இந்த ஸ்டோரிஸ் அவங்க சொன்ன மாதிரி சிலர் வந்து வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு வந்து என்ன கேட்க போகிறாங்க கடைசியில் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் கேட்கும்போது ஓகே, சில கேரக்டர்ஸ் வந்து அந்த மேன்மையை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அப்படி வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குது, நம்பர் 1. அதே போல் அந்த கெட்டவங்களை வந்து நம்ம டீல் பண்ணும்போது கெட்டவங்ககிட்டையும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1% நல்லது இருக்கும், ஒரு ஹோப் கொடுக்குது. நம்ம ஏன்னா அட் சம் பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆளை மீட் பண்ணியிருப்போம், இல்லை மீட் பண்ணுவோம் ஃபியூச்சரில். ஐ திங்க் அந்த மாதிரி ஆளுங்களை டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. ஸோ தேங்க்ஸ் கலை, குட் ஸ்டோரிஸ். என்னன்னா இல்லை இவர் இப்படி பிடிச்சிருந்தாருங்க. ஏன்னா நான் சுற்றி விவசாய குடும்பங்கள் சுற்றி வளர்ந்த ஒரு 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 பையன். ஸோ அதனால ஒரு பசுமாடு ஒரு குடும்பத்தை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு வரும், ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு ஒரு குடும்பம் மேலே வந்ததெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது எவ்வளோ தூரம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யூன்யத்தையும் ஒரு இதையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்ததுனால அது எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சுது. இன்னொன்று, அந்த கண்ணுக்குட்டி போடுறது, அந்த காளமாடு கண்ணுக்குட்டி போட்டால் முக்கால்வாசி அடிமாட்டுக்கு தான், கேரளாக்கு அடிமாட்டுக்கு தான் போட்டுருவாங்க. அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பல நேரங்களில் சில நாள்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. அது குட்டி போட்டப்போ பயங்கரமாக துள்ளி விளையாடு இது ஒன்று போகிறப்போலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு, எஸ்பெஷலி காளக்கண்ணு. இப்போ வந்து யோசிப்பேன், இதுக்கு தெரியுமா இன்னும் 2 மாசத்துல போய் இதில் புட்சரிங் பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கன்னு. இது தெரிஞ்சா இது எப்படி துள்ளி குதிக்கும், இது ஒன்றெல்லாம் நிறைய யோசிச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து எப்பவுமே வியந்து பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து இந்த சென்னையில் இந்த போராட்டமெல்லாம் நடக்கிறப்போ அதை வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ காளமாடு வச்சிருக்கிற கூடிய அதாவது ஒரே காரணம் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மட்டும்தான். அது இல்லை அப்படின்னா காளமாடு வச்சிருக்கிறதுக்கான எந்த பயனுமே, தேவையும் பயனும் விவசாயிகளுக்கு இப்போ இல்லை. ஏன்னா முதல்ல ஏர் ஓட்டுறது இதுக்கெல்லாம் தேவைப்பட்டது, எதுக்குமே இல்லை. அப்படிங்கும்போது அதை ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சுது. வழக்கம் போல் நீங்கள் சொல்கிறது ரிலேட் பண்ணி, அந்த சென்னையை ரிலேட் பண்ணி எல்லாம் இது பண்ணதும் நிறைய டைரக்டரோட படங்கள் பார்த்த மாதிரி ஒரு விவரிப்பு கொடுத்தீங்க. நன்றி நன்றிகளே. மனசுல ஓடிட்டு இருந்தது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கதை மனுஷி கேட்கும் போது அந்த அம்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே நெகட்டிவாக தான் போகும். ஆனா அவங்களால சேர்ந்து ஆக்சுவலி அந்த மருமகள், அவங்க வீட்டுல அந்த மாடு, அந்த பையன் எல்லாருமே சஃபர் ஆகிட்டே தான் வருவாங்க. கடைசியில அந்த ஒரு அழுகை எப்படி அந்த இதை நியாயப்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. கடைசி அழுததுனால ஓகே, இந்த எப்படி ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இதா இருந்தது அந்த கதையில ஆக்சுவலி எனக்கு கேட்கும் போது. ஏன்னா அத்தனை பேர் அவங்க அவ்வளவு சஃபர். ஏன்னா அந்த அம்மாவுக்கு மேல இருந்த ஒரே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குனால, அவங்களோட நம்பிக்கையினால, அது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கலாம், எப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையினால ஒரு குடும்பமே சஃபர் ஆகி கடைசியில அந்த மாடு போற வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே அப்ப கூட அவங்க இதாகாம வெளியே வந்து பார்க்காம ஒரு அழுதுட்டாங்க. அப்படிங்கும் போது அது எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு